السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم زدنا علما، اللهم انفعنا بما علمتنا وعلمنا ما ينفعنا، اللهم زدنا علما. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல் ஹவாஹிதுல் அர்பாவுடைய புத்தகத்தை ஆரம்பிச்சு 3வது அமர்வில் நாம் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். போன வாரம் நடந்த கிளாஸ் சுருக்கமா பார்த்துட்டு இன்ஷாஅல்லாஹ் இந்த வாரத்தோட நடத்துறோம். போன வாரம் ஆரம்பிச்சது தௌஹீதுடைய 3 வகைகள் பத்தி நம்ம பார்த்தோம். தௌஹீதுடைய 3 வகைகள் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். யாரும் சொல்ல முடியுமா? தௌஹீதுடைய 3 வகை. தௌஹீத் ருபூபியா, அடுத்து உலூஹியா, அஸ்மா சிஃபாத். பாரக்கல்லாஹ் ஃபீக். தௌஹீதுல் ருபூபியானா என்ன? படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹ் மட்டும் நம்புவது இது ருபூபியா. ருபூபியால் வேற என்ன வரும்? படைத்து பரிபாலித்தல்ல வேற என்னென்ன வரும்? எல்லாம் உதாரணம். ஆட்சி அதிகாரம். பாரக்கல்லாஹ். வேற வேற ரிஸ்க் வருமா? ரிஸ்க் கொடுக்கறது அல்லாஹ் மட்டும்தான். ரிஸ்க் வரும். உயிர் கொடுக்கிறது, உயிர் எடுக்கிறது, இதுவும் வரும். சரிங்களா? இந்த மாதிரி உதாரணங்கள் நிறைய கொடுத்துருக்கலாம். இது ருபூபியா. உலூஹியான என்ன அர்த்தம்? உலூஹியா வணக்க தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்புறது உலூஹியா. சரிங்களா? ருபூபியாங்கிறது வந்தது எந்த இடத்துல இருந்து பிறந்தது? ருபூபியா ரப்புல இருந்து ருபூபியா. உலூஹியா இலாஹ்ன்ற வார்த்தையிலிருந்து வந்து. இலாஹ்னா என்ன அர்த்தம்? வணங்க தகுதியானவன் அல்லாஹ் இருக்கிற யாரும் இல்லை. அப்போ அஸ்மா சிஃபாத் அப்படின்னா தௌஹீதுல் அஸ்மா சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்களும் அல்லாஹ்வுடைய தன்மை, இதுக்கு நிகராக யாரும் கிடையாது, இதெல்லாம் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? பெயர்கள் எல்லாம் ஒரு உதாரணம் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்ன ஒரு பேர்? அர் ரஹ்மான். இந்த ரஹ்மான் பேர் இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அதோடைய தன்மை அடிப்படையில் பேர் அடிப்படையில் யாருக்கும் தர இயலாது. அர் ரஹீம், மாஷாஅல்லாஹ். ஹாலிக், மாலிக், பாரக்கல்லாஹ் ஃபீக். சிஃபாத் அடிப்படையில், தன்மை அடிப்படையில் அல்லாஹ் மன்னிப்பவன். மன்னித்தல் அப்படின்ற தன்மை என்ன பண்ணக்கூடாது? யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அல் கஃபூர், மன்னிக்க கூடியவன், மிகவும் மன்னிக்க கூடியவன். இந்த மன்னித்தல் அப்படின்ற தன்மை அல்லாஹ்வுக்கு மட்டும் முடியாது. இப்ப மன்னித்தல் அப்படின்ற தன்மை அல்லாஹ்வுக்குரிய இருக்குன்னு சொல்லும் பொழுது இன்னொருத்தர் கொடுத்தா அது என்னது? ஷிர்க். அந்த இடத்த தௌஹீதுன்னு சொல்ல நமக்கு இயலாது. கிளியரா? இது 3 தௌஹீதோட இருக்கு. சரி, இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒரு மனிதர் முதல்ல இஸ்லாத்துக்கு வரணும்னா அவர் கலிமா படிக்கணும். இது நம்ம மார்க்கம் சொல்லி கொடுக்குற சட்டம். இப்போ மனதளவுல ஈமான் கொள்ளணும்ல. இப்போ மனதளவுல ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அவர் அல்லாஹ்வை ஏத்துக்கணுமா, அல்லது மீதி இருக்கக்கூடிய தவறான வணங்கப்படக்கூடிய விஷயங்களை அவர் மறுக்கணுமா? 2 கேள்வி. என்னன்னா, ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரணும்னா மனதளவுல அவர் முதல்ல எந்த மனநிலை எடுக்கணும்? முதல்ல அல்லாஹ்வை ஏத்துக்கிறது இது எடுக்கணுமா, அல்லது அல்லாஹ்வை விட்டு வணங்கப்படக்கூடிய மீதி இருக்க விஷயத்த மறுக்கணுமா? எதை முதல்ல செய்வாரு? 2த்தையும் ஒன்னா செய்ய முடியாது. மனசை ஒண்ணுதான் பண்ண முடியும். முதல்ல எது செய்யணும்? அல்லாஹ்வை ஏத்துக்கிறது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற விஷயங்களை மறுக்கிறது. சரி, வேற முதல்ல மறுக்கணும். உள்ளத்தால மறுக்கணும். அப்புறம் அல்லாஹ்வை ஏத்துக்கணும். வேற கொஸ்டின் புரியுது எல்லாருக்கும்? இதுல அதாவது ஒரு நபர் மார்க்கத்துக்கு புதுசா ஒரு நபரை தப்பா செஞ்சுட்டு அப்படின்னு சொல்ல இயல. கல்வியோடைய வகுப்புனால ஒரு சில குறிப்புகள் இந்த மாதிரி எக்ஸாம்பிளா சொல்றது. சரிங்களா? வேற யாரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மறுக்கணும், அப்புறம் அல்லாஹ்வை ஏத்துக்கணும். பாரக்கல்லாஹ் ஃபீக். உசூல் சட்டம் அடிப்படையில் பாத்தீங்கன்னா முதல்ல மறுக்கணும். முதல்ல அல்லாஹ் விட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வணங்கப்படக்கூடிய பொய்யான கடவுள்கள் பொய்ன்னு சொல்லிட்டு மறுக்கணும் உள்ளத்துல. அடுத்து என்ன பண்ணும்? அல்லாஹ் உறுதியா ஈமான் கொள்ளணும். ஏன்? இதுக்கு ஆதாரம் என்ன? சொன்ன மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தை சொன்னாதான் இஸ்லாம் மொழியில் நுழைய முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லா இலாஹ் அப்படின்னு சொல்றோம். லா இலாஹ்னா என்ன அர்த்தம்? வணங்குவதற்கு தகுதி, அதாவது இந்த வணங்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த பொய்யான விஷயங்கள் கிடையாது. இது இலாஹ் கிடையாது. இது இந்த சிலையோ மரமோ எதை வணங்குறாலும் இது இலாஹ் கிடையாது. இலாஹ்னா என்னது? வணங்குவது தகுதி இது எல்லாம் கிடையாது. இதெல்லாம் கிடையாது. அப்போ நம்ம முதல்ல இல்லைன்னு சொல்றோம். அடுத்து என்ன சொல்லுவோம்?
இல்லல்லா, அல்லாவை தவிர. அல்லாவை தவிர. இந்த கலிமாவை கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஈமானுடைய அந்த படித்தகம் நமக்கு சரியா விளங்கும். இதுல ஒரு நபர் மார்க்கத்துக்கு வரும்பொழுது அவரு முதல்ல அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு பிறகு மறுக்கிறாரு, அந்த சட்டம் அவருக்கு பொருந்தும். சரிங்களா? அவர் என்ன வேணா பண்ணிக்கலாம். நம்ம கல்வி சார்ந்த ஒரு வகுப்புல இருக்கனால இது என்ன படித்தரங்க நம்ம தெரிஞ்சு. சரிங்களா? சரி. அப்ப தௌஹீதுடைய 3 வகை பார்த்தோம். இந்த 4 சட்டங்கள் அடிப்படையில முதலாவது சட்டமா என்ன பார்த்தோம்? முதலாவது சட்டம் காபிர்கள் ரப்புன்னு ஏத்துக்கிட்டாங்க, இலாகன்னு ஏத்துக்கல. போன தடவை கிளாஸ் முடிச்சப்ப நிறைய சகோதரருக்கு நிறைய குழப்பம் இருந்திருக்கு. அதாவது இந்த 4 சட்டங்கள் பத்தி சுருக்கமா அவன்ட்டு முதல் 2 சட்டங்களை பார்க்கணும். முதல் சட்டம் ஒண்ணும் இல்லை, அன்றாலும் அண்ணல் குஃபார் அல்லதீன காத்தல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கர்ரூன தஆலா வல் காலிகல் முதப்பிர். ஃபர்ஸ்ட் சட்டம் ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தாங்களே காஃபிர். இந்த காஃபிர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றது சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த காஃபிர்கள் எப்படிப்பட்ட காஃபிர்னா மக்கால இருக்கக்கூடிய காஃபிர் மட்டும் கிடையாது. மக்காவுக்கு பிறகு வெளியே தாயிஃப் இருக்கு, மதீனா போனாங்க, அங்கேயும் சிலை வணிகள் இருந்தாங்க, அங்கேயும் யூதர்களும் நசாராக்களும் இருந்தாங்க. இப்படி அல்லாஹ் மட்டும் வணங்குறது விட்டு எந்த மக்கள்லாம் இருந்தாங்க. இவங்களுடைய மனநிலை என்ன, எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இருந்தாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் சட்டத்தை சொல்லித்தாங்க. சிம்பிளா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அல்லாஹ் இல்லைன்னு சொல்லக்கூடியவும் கிடையாது, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவும் கிடையாது. கடவுள் இருக்கான், கடவுள் அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ் தான் படைக்கிறான், பரிபாலிக்கிறான், உயிர் கொடுக்கான், உயிர் எடுக்கான், ரிஸ்க் கொடுக்குறான், எல்லாமே அவன் தான் செய்யறான், எல்லாமே அவன் தான் செய்யறான். ஆனா ருபூபியா இருக்க தவிர உலூஹியா இல்லை. உலூஹியானா நம்ம என்ன படிச்சோம், இந்த வணக்கம் அப்படின்ற இபாதத் அப்படின்ற விஷயம் அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்ல, இது அவங்க அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்வோம்னா அது பண்ண மாட்டோம். அல்லாஹ்வுக்கும் செய்வோம், இவங்களுக்கும் செய்வோம். ஆனா இவங்களுக்கும் எதற்காண்டி செய்யறோம், இதுவும் அல்லாஹ்வை அடையிறதுக்காண்டி ஒரு வழி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் தௌஹீதுடைய 3 வகையில அவங்க ஒரு வகையை ஏத்துக்கிட்டாங்க. எந்த வகை? ருபூபியா ஏத்துக்கிட்டாங்களா, உலூஹியா ஏத்துக்கிட்டாங்க? பின்னால ருபூபியா, உலூஹியா ஏத்துக்கலையா? ருபூபியா இங்க ருபூபியா சரி, உலூஹியா ருபூபியா ருபூபியா ஏத்துக்கிட்டாங்க. வேற ருபூபியா சரி, கிளியர் தானே? அவங்க ஏத்துக்கிட்டது ருபூபியா. அல்லாஹ் ரப்புன்னு ஏத்துக்கிட்டாங்க. எது ஏத்துக்கல? உலூஹியா ஏத்துக்கல. அல்லாஹ் தான் வணங்கத்துக்கு தகுதியானவன்ற விஷயத்துல ஏத்துக்கல. மார்க்கம் என்ன சொல்லுது? ருபூபியா மட்டும் ஏத்துக்கிட்டு அதுல மிகவும் உறுதியா இருந்தா அதெல்லாம் வேலைக்கு ஆகும். ருபூபியாவும் ஏத்துக்கணும், உலூஹியாவும் ஏத்துக்கணும், பின்னாடி இருக்கிற அஸ்மா சிஃபாத்தும் ஏத்துக்கணும். இது 3மே இருந்தா மட்டும்தான் நம்ம சரியான முஸ்லிம் அப்படின்றத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே அந்த காலத்து முஷ்ரிக்கீங்கள் என்ன மனநிலையில இருந்தாங்க அப்படின்றத விளக்குறாங்க. இது ஏன் விளக்குறாங்க? இந்த காலகட்டத்திலையும் நம்ம எல்லா தௌஹீதையும் ஏத்துக்கிறோம், அல்லாஹ் முழுமையா ஏத்துக்கிறோம் சொல்லிட்டு உலூஹியாவுடைய விஷயத்துல இன்றும் பிழை செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யக்கூடிய இபாதத்துகள், அல்லாஹ் மட்டும் செய்யக்கூடிய வணக்கங்கள், மீதி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்க தன்னைத்தானே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்க முஸ்லீம், நம்ம அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது இல்லை, ஆனாலும் வாயளவு இணை வைக்கலன்னு சொல்றாங்க. அவங்களோட செயல்பாடுகள் இணை வைப்பில் ஈடுபட்டு இருக்கு. இதை உணர்த்துக்காக என்ன பண்ணாங்க, அந்த காலத்து காஃபிரோட ஒரு சின்ன ஒப்பீடு, அவ்வளவுதான். சரிங்களா? ஆக மொத்தம் முதல் சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த காலத்துல குர்ஆன் இறங்கும்போது இருக்கக்கூடிய காஃபிர்களுடைய நிலைப்பாடை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இது முதல் சட்டம். இரண்டாவது சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த காலத்து காஃபிர்கள் பத்தி தெரிஞ்சிருச்சா, அவன் நிலைப்பாடு என்ன தெரிஞ்சுச்சா? இப்ப இணை வைக்கும் பொழுது நீங்க ஏன் இணை வைக்கிறீங்க, நீங்க ஏன் ஷிர்க் செய்றீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நாங்க ஷிர்கா செய்யல, மாறா இந்த விஷயம் தான் செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விஷயத்த சொன்னாங்க. அதாவது சுருக்கமா 2வது சட்டத்தை சொல்லப்படுறதுக்கும் ஷிர்க்குடைய காரணம் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க செய்யறதுலாம் இணை வைப்புன்னு சொல்ற ரசூலுல்லாஹ் சஹாபாவுக்கு சொல்லும்போது இது இணை வைப்பு கிடையாது அப்படின்ட்டு 2 காரணங்களை சொன்னாங்க. 2 காரணம். ஒரு காரணம் என்ன? ஒண்ணு சிபாரிஸ். நாங்க இந்த சிலைகளையும் நல்லடியார்களையும் இபாதத் செய்வதற்கான காரணம் அவங்க எங்களுக்காண்டி சிபாரிஸ் பண்ணுவாங்க, எங்களுக்காண்டி சிபாரிஸ் பண்ணுவாங்க. சிபாரிசை தேடி போனனால அவங்க ஷிர்க்ல விழுந்துறாங்க. ஒண்ணு. 2வது நெருக்கத்தை, அல்லாஹ்ட்ட நெருக்கத்தை ஏற்படுத்துது. இந்த சிலைகள் நாங்க சஜதா செய்வது எதற்காண்டி, இந்த சிலைகளை பலியிடுவது எதற்காண்டி, இந்த சிலைகள் மூலியமா அல்லாஹ்ட்ட ஒரு நெருக்கம். ஆக மொத்தம் இவங்க ஷிர்க் செய்யக்கூடிய காரணம் 2 காரணம். ஒண்ணு அல்லாஹ்ட்ட நெருக்கம்,
அல்லாட்ட நெருக்கம், இன்னொன்னு சிபாரிசு. இந்த இரண்டு காரணத்துக்காண்டி அந்த செயலை பக்கமாகவும் நல்லடியார் பக்கமாக போனாங்க. மார்க் மத ஷிர்க் சொல்லிட்டு இரண்டாவது சட்டத்துல ஷிர்க்குடைய காரணம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல அவங்க தான் சொல்றாங்க, அதாவது அவங்களுடைய செயலை வச்சு குரான் எதுவும் ஆராய்ஞ்சு போடல, அவங்க என்ன சொன்னாங்களோ குரான் அப்படி பதிவு செய்யும். அவங்க செய்யக்கூடிய காரணம் ரெண்டு காரணத்தை அவங்க சொன்னாங்க. புரிஞ்சுதா? ஷிர்க்குடைய காரணம் ரெண்டு சொன்னாங்கன்னு பார்த்தோம். இப்போ இது இரண்டாவது விஷயத்துல இருந்து சிபாரிசுடைய சட்டங்களை பார்த்தோம், நெருக்கத்துடைய சட்டம் பார்த்தோம். போன கிளாஸ்ல கடைசியா சிபாரிசு சம்பந்தமான ஒரு கடைசியான ஒரு விஷயம் விட்டு போயிடுச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய சமுதாயத்துல வழிகெட்ட ஒரு பிரிவு அல்லது வழிகெட்ட ஒரு கூட்டம் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுல முன்னறிவிப்பு செய்யப்பட்ட அந்த ஃபர்ஸ்டே இவங்க தான் வழிகெட்ட கூட்டமா பிறந்தாங்க. இன்னும் சொல்லப்போனா எல்லா பித்னாக்கும் இவங்க தான் ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? ஹவாரிஜ், ஹவாரிஜ், ஹாரிஜியா, இப்படி போன்ற பெயர்கள். ஹவாரிஜ் பத்தி யாரும் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? ஏன் உங்களுக்கு ஹவாரிஜ், ஏன் ஹவாரிஜ் சொல்றோம்? டீட்டெயில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. வெளியே போனோம், வெளியே போனவங்கள வெளியே போக வைப்பாங்க. வெளியே போனோம், இவங்க வெளியே போயிட்டாங்க. எங்க இருந்து வெளியே போயிட்டாங்க? மார்க்கத்துட்டு வெளியிட்டாங்க. ஹவாரிஜ் ஹாரிஜான அர்த்தம் மார்க்கத்துட்டு வெளியே போயிட்டாங்கன்னு அர்த்தம். மார்க்கத்துட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுடைய நேரடியா நரகத்தை போவாங்க அல்லது நரகத்துல நிரந்தரமா இருப்பாங்க. அந்த மறுமை சார்ந்த நம்ம சொல்ல மாட்டோம், அது அல்லாஹ்வுடைய கையில. உலகத்துல இருக்கும் பொழுது இவங்க ஏன் மார்க்கத்தோடு வெளியே போனோம்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டப்படுதுன்னா, அவங்க தன்னைத்தானே அல்லது சொன்னா நாங்க தான் உண்மையிலே குரான் சொன்னா ஃபாலோ செய்யக்கூடியவங்க, உண்மையான நபியோட உம்மத் நாங்க தான் சொல்லி அவங்க அடையாளப்படுத்துவாங்க. அவங்க இருக்கக்கூடிய சஹாபாவுடைய ஜமாத் அவங்கள ஹாரிஜியா, ஹவாரிஜ், வெளியேற்றப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தாங்க. ஏன் அடையாளப்படுத்துறாங்க? ஏன்னா இவங்க சஹாபாக்களை வந்து காஃபிர் சொன்னாங்க. சஹாபாக்களை பார்த்து என்ன சொன்னாங்க? காஃபிர் சொன்னாங்க. எந்த சஹாபாக்கள் குரான் சொன்னாவும் இவங்க சொர்க்கவாசி, நேரடியா சொர்க்கத்துக்கு போவாங்க, இவங்க மிகவும் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க, இவங்களோட தியாகங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இப்படிலாம் அடையாளம் செய்யப்பட்டிரும்ல. அந்த சஹாபாக்கள் வந்து நேரடியா என்ன பண்ணாங்க? காஃபிர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இஸ்லாமிய சட்டப்படி எதிர்க்க காஃபிரா இல்லாத ஒரு நபரை நம்ம காஃபிர் சொன்னோம்னா சட்டப்படி என்ன ஆகும்? நமக்கு ரிட்டர்ன் ஆயிரும். இந்த சட்டம் எல்லாருக்கும் கிளியர் தானே? ஒரு நபர் இருக்காரு, ஒரு முஸ்லீம் இருக்காரு, இன்னொரு முஸ்லீம் இருக்காரு. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் பார்த்து காஃபிர்னு சொல்றாரு, நீ காஃபிர் ஆயிட்ட, நீ குஃப்ர் செஞ்சுட்ட, இணை வச்சுட்ட, அல்லவை இறை நிராகரிப்பு செஞ்சுட்ட அப்படின்னு இவர் சொல்றாரு. சொன்ன பொழுது உண்மையிலேயே எதிர்க்கிற ஒரு நபர் அப்படி செய்யலாம், அதற்கு தகுதி கிடையாது, அவர் காஃபிரும் கிடையாது, இறை நிராகரிப்பு எதுவும் செஞ்சிருக்க மாட்டார். இவர் என்ன பண்ணார்? சும்மா அவர் பார்த்து சொன்னனால எதிர்க்கிற நபர் எதுவும் செய்யாத காரணத்தால இவர் என்ன பேர் சொன்னாரு, இவர் பக்கம் திரும்பி சொல்ற ரசூலுல்லாஹி சொன்னாங்க. ஒருவேளை சொல்லக்கூடிய நபர் உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு குஃப்ர் செஞ்சுட்டா அது வேற, அவர் காஃபிரா தான் இருக்காரு, அது வேற விஷயம். ஆனா அவர் எதுவுமே செய்யல, அப்பாவியா இருக்காரு, நம்ம அவரை இந்த பட்டம் தீட்டினோம் அப்படின்னு சொன்னா அது நம்ம பக்கமா திரும்பிடும். இது சாதாரண ஒரு முஸ்லிம்க்கு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? இந்த ஹவாரிஜ் கூட்டம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, சஹாபாக்களை பார்த்து காஃபிர் சொன்னாங்க. சஹாபாக்களை பார்த்து காஃபிர் சொன்னாங்க. அவங்களுடைய ஈமானுடைய கேரண்டி, அந்த உறுதி குரான் சொல்லுது. இவங்க எந்த அளவுக்கு ஈமான் உள்ள நபர்கள், எந்த அளவுக்கு உறுதியான ஈமான் கொண்டவர், குரான் நமக்கு என்ன பண்ணுது? சான்று கொடுக்குது. இவங்க மூலியமா தான் மார்க்கம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டது. சஹாபாக்கள் மூலியமா தான் மார்க்கம் அடுத்த தலைமுறைக்கு வந்தது. அப்படி இருக்கையிலே இவ்வளவு சிறந்த மக்களை பார்த்து காஃபிர்னு சொல்றாங்க. எனவே சிறந்த மக்களை பார்த்து காஃபிர்னு சொன்னால அந்த குஃப்ர் இவங்க பக்கம் தெரிஞ்சிருச்சு. எனவே இவங்க மார்க்கத்தில் வெளியேற்றப்பட்டவங்க அப்படின்னு சஹாபாக்கள் அடையாளம் செய்யப்பட்டது. இது ஒன்றும் சஹாபாக்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் வரும்னு சொல்லிட்டு முன்னறிப்பு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. சரிங்களா? இந்த ஹவாரிஜ் மனநிலை பொறுத்தவரையும் ஏன் சஹாபாக்கள் காஃபிர் சொன்னாங்க? சஹாபாக்கள் காஃபிர் சொன்னனால இவங்க வந்துட்டு மார்க்கத்தோட வெளியே போயிட்டாங்க, அது ஒன்று. ஏன் சஹாபாக்களை பார்த்து காஃபிர் சொன்னாங்க? ஏன் சின்ன தப்பு செஞ்சாலும் அவளுக்கு காஃபிர் சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் கரெக்டு தான், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தராது. ஹவாரிஜ் ஏன் சஹாபாக்களை காஃபிர் சொன்னாங்க? அதாவது பிற்காலத்துல அலி பின் உஸ்மான் பின் அஃபான் அவங்க கொல்லப்பட்டதுல கொஞ்சம் ஆட்சி நிலை குழப்பங்கள் வந்தது. அதுல நம்ம அந்த சப்ஜெக்ட் உள்ள போறோம். ஹவாரிஜுடைய நிலைப்பாடு, ஹவாரிஜ்னா சில பேர் ஹவாரிஜ் நல்லது சொல்லுவாங்க, நம்ம தப்பு சொல்றோம், அப்படி கிடையாது. முழு இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஏகோபித்த கருத்து ஹவாரிஜ்கள் வழிகேடர்கள், ஹவாரிஜ்கள் தவறான நிலைப்பாடுல இருந்தாங்கன்றது முழு இஸ்லாமிய சமுதாயத்தின் நிலைப்பாடு. இஸ்லாத்துல ஒருத்தர் இருந்து யாரும் ஹவாரிஜை நியாயப்படுத்த முடியாது. அதனால ஹவாரிஜ் நிலைப்பாடு ஓபனா டைரக்டா தப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இதுல எந்த பிள்ளையும் கிடையாது. ஆனா ஏன் சஹாபாக்களை காஃபிர் சொன்னாங்க? சொல்லக்கூடிய அவசியம் என்ன? சொல்லுங்க.
தோற்றமான ஒரு சட்டம். அதாவது சாய்ஸ் கொடுத்ததை கூட அவங்க இது பண்ணாங்க, கடுமை போக்கு. கடுமைப்படுத்தணும். அது அது ஒரு அம்சம் அவங்க கிட்ட. அதாவது ஹைதோடைய காலங்கள் இருக்கும்ல, இந்த ஹைதோடைய காலம் அப்போ தொழுகை மன்னிக்கப்பட்டுச்சு பெண்கள். அப்படி இருக்கையில இல்ல திருப்பி தொழணும், அந்த காலங்கள் முடிஞ்சு சுத்தமானது திருப்பி தொழணும் அப்படின்ற மாதிரி தீன்ல ஒரு கடுமையான போக்கு. அது வந்து சுருக்கமா என்னன்னா, ஒரு மெயினான ஒரு சட்டம், ஒரு மூல சட்டம், அதான் மூல சட்டம் மெயினானது. அந்த சட்டம் அவங்களுக்கு மத்திய அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க. என்ன சட்டம் அப்படின்னா, சகோதரர் சொன்ன மாதிரி அவங்க கிட்ட கடும் போக்கு அதிகமா இருக்கும். ரொம்ப ரஃப்பா இருப்பாங்க, ரொம்ப கடுகடு இருப்பாங்க. அவங்களுடைய இஹ்லாஸுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. அவங்களுடைய இஹ்லாஸ் அல்லாவுக்கு மட்டும் செய்யறது இருக்குல்ல, அதுல எந்த குறைபாடும் பார்க்கல. அவங்களுடைய தொழுகை அல்லாவுக்காண்டி, அவருடைய நோன்பு, அவங்களுடைய திலாவத், அவங்களுடைய குரான் எல்லாமே அல்லாவுக்காண்டி. அதுல நம்ம வந்துட்டு ஒரு துளி அளவு கூட சந்தேகப்பட முடியாது. அந்த அளவுக்கு நீயத்தில் மிகவும் தூய்மையான உறுதியான மக்கள் தவார்ஜிகள். ஆனா வழிமுறை மிகவும் பிழையாது. என்ன வழிமுறை? கடுமை போக்கு. இந்த கடுமை போக்கு ஒரு சட்டத்தை செய்ய வச்சது. என்ன சட்டம் அவங்க செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, யார் பெரும்பாவங்கள் செய்கிறாங்களோ, யார் பெரும்பாவங்கள் செய்யறாங்களோ இவங்க காஃபிர், இவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. உலகத்துல பெரும்பாவம் நீ செஞ்சுட்ட அப்படின்னா, வேணுட்டே ஒருத்தர் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னா மறுமையில் அவருக்கு மன்னிப்பே கிடையாது. உலகத்துல அவரு தௌபாவம் செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது, பெரும்பாவம் செஞ்சுட்டா ஹலாஸ் முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட ஒரு போக்குல அவங்க இருந்தாங்க. பல்ல மறுமையில மன்னிக்க மாட்டாங்க. உலகத்துல அவங்களுக்கு என்ன, உலகத்தை டேரக்டா அவங்க பார்த்து காஃபிர் சொல்றதுல பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு கொண்டு வந்தாங்க. இவங்களும் பாவம் செய்ய மாட்டாங்க, பாவத்துல தூரமா இருக்கக்கூடிய மக்கள் தான். ஆனா அந்த ஒரு நிலைப்பாடை மார்க்க சட்டமா எடுத்து வந்து, பெரும்பாவம் செஞ்சிருக்கலாம், சிறிய பாவம் கிடையாது, பெரும்பாவம் செஞ்சுட்டனா உனக்கு மட்டும் மன்னிப்பு கிடையாது, மன்னிப்பு கிடையாது, நீ ஒரு காஃபிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த சட்டம் தேடி தேடி பார்த்தாலும் எங்கேயும் கிடைக்காது. இந்த சட்டம் உருவாக்கியதெல்லாம் லாஜிக் அடிப்படையிலும், சில சட்டத்தை தவறா புரிஞ்ச அடிப்படையிலும், மெயினா அவங்களுடைய கடும்போக்கு, அவங்களுடைய கடும்போக்கு. நீ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒவ்வொரு நபர்களும் அவங்க படிக்கக்கூடிய விதங்கள், அவங்க கேட்கக்கூடிய விதங்கள், இதை வச்சுக்கிட்டு தனக்கென்று தனிப்பட்ட நிலைப்பாடு உருவாக்கிறான். இது இன்னி வரையும் நிறைய இடங்களை நம்ம பார்க்கிறோம், நிறைய மஜ்லிஸ்ல பார்க்கிறோம், நிறைய ஜமாத்துகளை பார்க்கிறோம். என்னன்னா, தான் எப்படி புரிஞ்சாலும் அது ஒரு நிலைப்பாடா, அது ஒரு ஸ்டாண்ட் ஆக்கிக்கிறாங்க மக்கள். ஆனா அப்படி ஆக்குறது மார்க்கம் அனுமதி கொடுத்தா? அப்பெல்லாம் கொடுக்கல. மார்க்கம் நமக்கு ஏற்ற மாதிரி சொந்தம் கொண்டாடுறதும், நமக்கு ஏற்ற மாதிரி வளைக்கிறது அப்படிலாம் முடியாது. மார்க்கம் எந்த விதத்துல புரியப்படணும், எந்த விதத்துல அமல் செய்யப்படணும்ன்றதும் மார்க்கம் சொல்லியிருக்கு. சஹாபாக்களோட புரிதல் இருக்கணும், சஹாபாக்கள் விளங்கிய அடிப்படையில் இருக்கணும், அதே மாதிரி பயணிக்கணும்ன்ற விஷயத்த மார்க்கம் சொல்லும் பொழுது நம்ம புரிஞ்ச வகையில மார்க்கத்தை வளர்ச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது மார்க்கம் ஆகும். இதே சேம் தான் என்ன பண்ணாங்க, கவாஜ் கடைப்பிடிச்சாங்க. அவங்களுக்கு எப்படி விளங்குச்சோ, அவங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி இஸ்லாம் தீனை வளர்ச்சிக்கிட்டாங்க, ஷரீஅத்தோட சட்டங்களை மாத்திக்கிறாங்க. அது மெயின் காரணம் இதுதான். பெரும்பாவம் செஞ்சுட்டா காஃபிர் அப்படின்ற ஒரு சட்டத்தை எடுத்து வந்து எல்லா இடத்திலும் அதை ஃபிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சஹாபாக்கள் என்னதான் மனிதராக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு இந்த சமுதாயம் சில கருத்து வேறுபாடு பிரிந்து இந்த சமுதாயம் பிளவுபட்டு சண்டை போடும், இது ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிப்பு என்ற அடிப்படை. சஹாபாக்கள் மத்தியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தது. இந்த இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, சஹாபாக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சில தவறான நிலைப்பாடுகளை வச்சுட்டு என்ன பண்ணாங்க, சஹாபாக்களை நீங்க பெரும்பாவம் செஞ்சுக்கலாம் காஃபிர் அப்படின்னு சொல்லி விளக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹவாரிஜிகளோட இந்த நிலைப்பாடு பிழை அப்படின்றத விளங்குறோம். ஏன் விளங்குறோம் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போயிட்டு வந்தாங்க. மேராஜ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்பட்ட விஷயம் என்ன? 3. என்னென்ன? தொழுகை. ரெண்டாவது ஆமன வசல், சூரா பக்கராவுடைய கடைசி 2 இறை வசனம் இறக்கப்படும். மூணாவது அஹ்சன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துல யாராவது கலிமா படித்து அவங்க பெரும்பாவம் செஞ்சிருக்கு, அந்த கலிமால இணை வைப்பு இல்ல, கலிமா படிச்சிருக்காங்க, தௌஹீதுல உறுதியா இருக்காங்க, ஷிர்க்குடைய கலப்படம் இல்ல, ஆனா அதே சமயம் பெரும்பாவங்கள் செஞ்சிருக்காங்க, இவங்களுக்கு மன்னிப்பு உண்டு அப்படின்னு நபியே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அல்லாஹ் என்ன பண்ணா 3வது விஷயத்தை கொடுத்தான். 3 விஷயத்துல கடைசி விஷயம் இது கொடுக்கப்பட்டது. கலிமா படிச்சு உறுதியா இருக்கும், அது எந்த பிதாத் ஷிர்க் எதுவுமே இல்லை, தெளிவா இருக்கும். ஆனா மனிதன் அடிப்படையில் பெரும்பாவங்கள் நிறைய சேராங்க. இப்படி இருக்கையில இந்த பெரும்பாவங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பான்னா சில நபர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடும் பொழுது விசாரணைக்கு வரும்போது நேரடியாக அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்தை அனுப்புவோம். இது ஒரு மன்னிக்கோடு, இது ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன, அந்த எந்த பெரும்பாவங்கள் செஞ்சிருக்காங்களோ அது கூடிய தண்டனை, மனிதன் சம்பந்தமா காசு திருடி இருப்பாரு, அடிச்சிருப்பாரு, இந்த மனிதனுக்குள்ள விஷயம் இருக்கும்பொழுது அதுக்கேற்ற தண்டனை கொடுக்கப்பட்டு அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்க, நரகத்திலிருந்து வெளியேற்றப்படும், அதுக்கு பின்னாடி மன்னிப்பு கிடைக்கும். இந்த மன்னிப்பு கிடைக்கும்ல, இந்த விஷயத்த அல்லாஹ் ரப்புல் சொல்றான். அப்ப என்ன தெரியுது, பெரும்பாவங்கள் செஞ்சிருந்தாலும் மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான், நரகத்தை வெளியே இருக்கும். ஆனா கண்டிஷன் என்ன, ஷிர்க் இல்லாம இருக்கும்.
தௌஹீதுல ஏகத்துவத்துல கரெக்டா இருக்கணும். இது இறைச்சி நமக்கு சொல்லுது. நிறைய ஹதீஸ் புத்தகத்துல இருக்கு. இந்த ஹதீஸ் அவங்க பொருட்படுத்தவும் இல்லை. யாரு ஹவாரிஜ் பொருட்படுத்தவும் இல்லை. அப்படியே பொருட்படுத்தப்பட்டாலும் சரி, அவங்க என்ன பண்ணாங்க, இது சில மாற்று விளக்கங்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தனக்கேற்ற மாதிரி தீனை புரிஞ்சுக்கிட்டு தனக்கேற்ற மாதிரி விளக்கங்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. புரியுதா? இது நம்ம சிபாரிசு ஷஃபாஅத்துடைய விஷயத்துல நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்னா, மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோட ஷஃபாஅத் கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்? யார் ஏகத்துவத்துல சரியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் ரொம்ப பரிந்துரை செய்யும். அப்படி தானே? இப்ப மலக்குமார்கள் வந்து பரிந்துரை செய்யணும், நபிமார்கள் வந்து பரிந்துரை செய்யணும், இல்ல குர்ஆனுடைய சில வசனம் வந்து நமக்கு பரிந்துரை செய்யணும். இது எவ்வளவு படிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு பரிந்துரை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? நம்ம ஏகத்துவத்துல சரியா இருந்திருக்கணும் உலகத்துல. அதுல அந்த கலப்படமும் இருக்கக்கூடாது. ஆனா அதே சமயம் நம்ம பாவம் செஞ்சிருந்தாலும், அது சிறிய பாவம் பெரிய பாவம் இருந்தாலும் நமக்கு சிபாரிசு செய்யப்படும். முதல்ல பாவம் இருந்தாதானே சிபாரிசு. நேரடியாக சொல்லி போறேன், எதுக்காண்டி சிபாரிசு? பாவம் இருக்கிறதுனாலதான் சிபாரிசு செய்யப்படி ஒரு சொர்க்கத்துக்கு போறாரு. அப்போ இந்த இடத்துல இந்த குர்ஆன் ஹதீஸோடைய விஷயங்கள் வச்சியும் ஹவாரிஜ் நிலைப்பாடு எவ்வளவு பிழையானது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஹவாரிஜ் சொல்றாங்க, பெரும் பாவம் செஞ்சா உனக்கு மறுமையில மன்னிப்பு கிடைக்காது, உலகத்திலும் ஒன்றும் கிடைக்காது. ஆனா ஹதீஸ் நமக்கு சொல்லுது, இல்ல ஏகத்துவத்துல சரியா இருந்தா மறுமையில பெரும் பாவங்களும் மன்னிக்கப்படும், அதுவும் சிபாரிசு அதுவும் மன்னிக்கப்படும் அப்படின்றது நமக்கு குர்ஆன் சொன்னா நமக்கு சொல்லுது. ஆகமத்தும் கடைசியில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், ஹவாரிஜ்கள் என்ன சொன்னாங்கன்னா, பெரும்பாவம் செஞ்சா நீ மார்க்கத்துக்கு வெளியே போயிட்டு உனக்கு மன்னிப்பு கிடைக்காது. மன்னிப்பு கிடைக்காதுன்ற சில முக்கியமான சட்டங்கள் அவங்க எழுதும் போது, அதுல அவங்க எழுதுற மிக முக்கியமான சட்டம் என்னன்னா, ஷஃபாஅத் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கிட்டத்தட்ட மறுத்துறாங்க. ஷஃபாஅத் மறுமையில பரிந்துரை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கிட்டத்தட்ட மறுத்துறாங்க. எந்த அளவுக்கு மறுத்துறாங்கன்னா, இப்ப பெரும்பாவம் செஞ்சவங்களுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னா ஷஃபாஅத் எந்த அளவுக்கு? ஷஃபாஅத்தே கிடைக்காது. எனவே அதை பொருட்படுத்த வேண்டாம். அப்படி யாரும் பேசினாலும் மாற்று வழக்கம் கொடுக்கலாம் அப்படின்றது பரிந்துரை சம்பந்தமான விஷயத்த என்ன பண்ணாங்க, அவங்க பொருட்படுத்தாம அதை ஓரமா ஒதுக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அதாவது தனக்கு ஒரு சட்டத்தை சொல்லணும், அதாவது தன்னுடைய சிந்தனை மார்க்கத்தை பொருத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிகேட்ட நபர் இருக்காங்க. இவங்களுடைய சிந்தனைக்கு ஆப்போசிட்டா ஒரு ஹதீஸ் வந்திருக்கும். அந்த ஹதீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன பண்றது தெரியாம ஒண்ணு மறுப்பாங்க. இது அப்பலேருந்து இப்போ என்ன பண்ண ஒண்ணு மறுத்துறோம், இது ஹதீஸே இல்ல, இது லைட்டா சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொருட்படுத்தாம யாராவது சொன்னாலும் கேட்காம மாதிரியும் அவருடைய ஆராய்ச்சியில் அந்த அப்படிப்பட்ட ஹதீஸை கொண்டு வர மாட்டாங்க. இது ரெண்டாவது. மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் பண்றவங்க மாற்று வழக்கம் கொடுப்பாங்க. இல்ல இது இப்படி இல்லை, இது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மாற்று வழக்கம் கொடுப்பாங்க. இந்த மூணு விஷயம் தவறான வழியில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லா இடத்தும் செய்யக்கூடிய விஷயங்களா பார்க்கலாம். ஒரு கூட்டம் இருந்தது, இப்போ இருக்கான்னு நமக்கு தெரியல. அல்லாஹ் என்ன சொன்னா, பயிர் பண்ணணும்னு அவங்களுக்கு தனியான ஒரு அமீர் வச்சுப்பாங்க. இந்த அமீர் தான் உலகத்தோட அமீர் சொல்லிட்டு அவங்களே கற்பனை பண்ணிப்பாங்க. இப்ப அமீர் இருக்குன்னா என்ன பண்ணணும், அவங்க கையில பையத் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பையத் ஏன் பண்ணணும்? ஏன்னா ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க, மண் மாத்தலா. ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஒருவர் மரணிக்கிறார். என் நிலையில மரணிக்கிறார்னா, அமீருக்கு பையத் செய்யாத நிலையில ஒருத்தர் மரணிச்சார். அமீருக்கு பையத் செய்யாத நிலையில ஒருத்தர் மௌத்தாயிரார். இப்படிப்பட்ட மரணம் வந்து மாத்த மைத்தத்தில் ஜாகிலியாவுடைய மரணம் சொல்ற ரசூலுல்லாஹி சொல்லியிருப்பாங்க. நம்ம மரணிக்கிறோம், எந்த அமீருக்கும் பையத்தே செய்யல. பையத்துல உறுதி பிரமாணம் சொல்லிட்டு சொல்லுவாங்களே, ஆட்சியாளருடைய கையில பையத் பண்றது. என்ன பையத்? உங்களுக்கு நான் கட்டுப்படுவேன், நீங்கள் என்ன சொன்னாலும் கட்டுப்படுவேன், நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பையத் பண்றது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி செஞ்சாங்க. இந்த மாதிரி ஒரு அமீரை செலக்ட் பண்ணி அவர் கையில பையத் பண்ணா ஜாஹிலியாவோட குஃப்ருடைய காலத்துல ஒரு மரணிச்ச மாதிரி, இவரு ஒரு காஃபிர் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்லியிருப்பாங்க. இது இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அது சம்பந்தமா சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இந்த விஷயத்தை எடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா காலத்தையும் அமீர் தேவை, எல்லா காலத்தையும் ஆட்சியாளர் தேவை, இதே ஒருத்தரை நம்ம செலக்ட் பண்ணி அவர் கையில பையத் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்கும். என்ன ஹதீஸ்னா, ரசூலுல்லாஹி சொல்லியிருப்பாங்க, மன் மாத்த லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅ தஹலல் ஜன்னah. ரசூலுல்லாஹி சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு நபர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார், அவர் சொர்க்கத்தில் நுழைவார். ஒரு ஹதீஸ். இணை வைக்காம மரணிச்சுனா சொர்க்கத்துக்கு போகும். இரண்டாவது, மன் கான ஆகிர் கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. எந்த ஒரு நபருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய கடைசி வார்த்தை ஆக்கணும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, எந்த ஒரு நபருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறது தஹலல் ஜன்னah, அவர் சொர்க்கத்தில் நுழைவார் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஹதீஸ் இருக்குல்ல, ஷிர்க் செய்யாம மௌத்தானா, கலிமா படிச்சு மௌத்தானா நேரடி சொர்க்கம் அப்படின்ற ஹதீஸ் வருதுல, இப்படிப்பட்ட ஹதீஸ் அப்படிப்பட்ட நபர்கள் வெறுப்பாங்க. யார் பையத் செஞ்சாலும் சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லைன்னா நீ காஃபிர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இப்படிப்பட்ட ஹதீஸ் கேட்டா வெறுப்பாங்க. இன்னும் இப்படிப்பட்ட ஹதீஸ்கள் எதிராக வன்மத்தை கக்குவான், அவங்களுடைய எதிர்ப்புகளை சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் இப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க, இந்த ஹதீஸ்ல மாற்று விளக்கம் கொடுப்பாங்க. ஏன் அந்த அறிவிப்பாளர் தொடர்ல இருக்கக்கூடிய புது புது விஷயங்கள்லாம் எடுத்து வந்து பண்ணுவாங்க, பொருத்துவாங்க. இதெல்லாம் புத்தகத்துல எழுதப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். கிட்டத்தட்ட அதாவது 1990 அந்த காலகட்டத்துல
ஸ்ரீலங்கால இப்படிப்பட்ட சிந்தனை ரொம்ப ஆழமா வரும்போது அதற்கு எதிராக உலமாக்கள் எழுதின விஷயங்கள் தான் எழுதணும். சரிங்களா? அப்போ வழிகட்ட கூட்ட சிந்தனை பொறுத்தவரையும் அவங்களுடைய சிந்தனைக்கு ஆப்போசிட்டா வரக்கூடிய ஹதீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க தள்ளி வச்சு அதை பொருட்படுத்த மாட்டாங்க அப்படின்னு பார்க்கணும். இது ஹவாரிஜுடைய விஷயம், பரிந்துரையுடைய விஷயத்துல நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்போ 2 சட்டம் போன வாரம் நம்ம பார்த்தோம். முதலாவது சட்டம் என்ன? முதலாவது சட்டம் காபிர்கள், ரசூலா காலத்தில் இருந்த காபிர்கள் அல்லாஹ் ரப்புன்னு ஏத்துக்கிட்டாங்க. என்ன ஏத்துக்கல? இலாஹ்னு ஏத்துக்கல. 2வது சட்டம் என்ன? ஷிர்க் செய்த காரணத்தை சொன்னாங்க. என்ன காரணம்? அல்லாஹ்வுக்கு நெருக்கம், இன்னொன்னு பரிந்துரை, சிபாரிசு அப்படின்னு சொன்னாங்க. இது கிளியரா தானே? அடுத்த சட்டம் போயிடலாம். 3வது சட்டம், இன்னைக்கு ஒரே ஒரு சட்டம் தான், ரொம்ப அழகான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, முகமது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமல்லா அவங்க 3வது சட்டமா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருக்கக்கூடிய காபிர்கள் என்னென்ன விஷயத்த அல்லாஹ்வுக்கு இணையா வச்சிருந்தாங்க, என்னென்ன விஷயத்த அல்லாஹ்வுக்கு இணையா வச்சுக்கிட்டு இருந்தாங்க, இணை வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதோடைய இது விஷயத்தெல்லாம் இணை வச்சிருந்தாங்கன்னு சொல்லுவோம்ல, இந்த கல்லு, மரம், சூரியன், சந்திரன், இந்த விஷயங்களை பத்தி என்ன பண்றாரு அவரு விளக்குறாரு. அவர் என்ன பண்றாரு? விளக்குறாரு. இது ஏன் விளக்குறாரு அப்படின்னு சொன்னா, இந்த 3வது சட்டம் மூலியமா நமக்கு புத்தகத்தை எழுதின ஆசிரியர் நமக்கு ஒரு செய்தி சொல்றாரு. என்ன செய்தி? இணை வைப்பாளர்கள் மத்தியில வித்தியாசம் உண்டா இல்லையா, இதுதான் நமக்கு என்ன பண்றாரு ஒரு தெளிவுபடுத்துறாரு. இணை வைப்பாளர்கள், முஷ்ரிக்கீன்கள், காஃபிர்கள் மத்தியில வித்தியாசம் உண்டா, மேல கீழே, கொஞ்சம் நெருக்கம், தூரம், அப்படின்னா வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ற நமக்கு விளக்குறாரு. புரியுதா? எந்த காஃபிர்கள் யார் பக்கம் இறை செய்தி போய் அவங்களை பத்தி இந்த பேசப்படுறது, யாருக்கு இறை செய்தி போய் அதை மறுக்கிறாங்களே, ரசூலா காலத்தில் இருந்தோம் அப்படிப்பட்ட நபர்கள். சரிங்களா? அப்படின்னு சொல்லுங்க. இணை வைப்பாளர் மத்தியில வித்தியாசங்கள் உண்டா, வித்தியாசம் வேறுபாடு உண்டா, எல்லோருமே இணை வைப்பாளர் சொல்லிட்டு ஒரே சப்ல ஒன்னா அவங்கள சேர்த்துருவோமா? புரியுது கொஸ்டின்? சொல்லுங்க. இணை வைப்பினாலே ஒரே சப்ல தான். இல்ல இல்ல, அதாவது இஸ்லாம் தொட்டு வெளியே எடுத்து போகக்கூடிய ஷிர்க் பத்தி பேசலாம். சரிங்களா? பின்னாடி இது எல்லாமே தெரிஞ்சு செய்யறவங்க தான், அதாவது உங்ககிட்ட சொல்லியும் திருப்பி நாங்க செய்வோம்னு சொன்னாங்க ரசூலா காலத்துல இருந்தோம். அப்படிப்பட்ட நபர்கள் பத்தி பேசுறோம். தெரிஞ்சு இணைப்பு செய்யறவங்கள எல்லாருமே சரிசமமா இருப்போமா, இல்ல எல்லாருக்கும் பிரிவினை ஏற்படுத்தும் கொஞ்சம் நபர்கள்? அது பின்னாடி ரமேஷ் எந்த ஷிர்க் பண்ணாலும் ஒரே சப்பு தான். சரியான ஆன்சர் என்னன்னா, எந்த இணை வைப்பு செஞ்சாலும் சரி, எந்த இணைப்பு செஞ்சாலும் சரி, அது எல்லோரும், அதாவது செய்யப்படக்கூடிய விஷயம் சின்ன பொருளா இருக்கட்டும், பெரிய பொருளா இருக்கட்டும், இணை வைப்பு அப்படின்னு வந்துட்டாலே, இஸ்லாத்துக்கு வெளியே எடுத்து போகக்கூடிய இணை வைப்புன்னு வந்துட்டாலே அவங்க எல்லோரும் ஒரே சப்பு தான், ஒரே பிளாட்ஃபார்ம்ல தான் வச்சு அவங்களை பார்ப்போம். இவங்க நெருக்கம் கிட்ட, இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னா யாரையும் என்ன பண்ணுவான்னு பார்க்க மாட்டோம். எல்லோருமே சரிசமமா தான் குர்ஆன் சுன்னா அவங்கள நடத்துது. காஃபிர்னா காஃபிர், முஷ்ரிக்னா முஷ்ரிக். நீ எதை வேணா பண்ணிக்கோ, நீ எதை வேணா அல்லாஹ்வுக்கு இணை வச்சுக்கோ, ஆனா நீ இஸ்லாத்தோட வெளியே போயிட்ட, காஃபிர்னா காஃபிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் தான் இது. நம்ம யார் மேலேயும் பொருத்தக்கூடாது, யார் மேலேயும் இது பொறுத்திடக்கூடாது. இது கடைசியா இதுல ஒரு செய்தி இருக்கும், அந்த செய்திக்காண்டி நம்ம இது என்ன பண்றோம், இது படிக்கிறோம். அது மட்டும் 3வது சட்டத்தில் இருக்கிறது எந்தெந்த விஷயங்கள் அவங்க இணை வச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது மூலியமா நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், இணை வைப்பாளர்கள் சரிசமமானவர்கள் அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு என்ன பண்றாங்க சொல்லித்தராங்க. முதலாவது விஷயம், 3வது சட்டம், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹரால உனாசி முத்தஃபரிகுன ஃபீ இபாதத்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் புத்தகம் எழுதுன்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக்கப்பட்ட அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தான், முத்தஃபரிகுன ஃபீ இபாதத்திஹி, அவருடைய இபாதத்தில் வித்தியாசப்பட்டிருந்தாங்க. ஒரு நபரும் தாய் மக்காலே பலவிதம், தாயிஃப்ல இன்னும் பலவிதம். நீங்க மக்கா தாயிஃப் இடைப்பட்ட சில கோத்திரங்கள்லாம் இருக்கும், அவங்க இன்னும் டிஃப்ரெண்ட் ஆகும். மதீனால அவுஸ், ஹஜ்ரத், அந்த பக்கம் யூதன், கிறிஸ்டியன் எல்லாம் ஒரு கோத்திரம், ஒவ்வொரு வித்தியாசமான நபர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய இபாதத்துல வித்தியாசமான நபர்களா இருந்தாங்க. இப்படி வித்தியாசமான நபர்கள் மத்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக்கப்படுறாங்க. மீன்ஹும், அவர் மத்தியில் எப்படிப்பட்ட நபர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா, மையஹ்புதுல் மலாயிகா, ரசூலுல்லாஹ் காலத்துல மலக்குமார்களை வணக்கம் செய்த நபர்கள் இருக்காங்க, மலக்குமார்களை இபாதத் செய்த நபர்கள் இருந்தாங்க. ஒமின்ஹும் மையஹ்புதுல் அன்பியா வஸ்ஸாலிஹீன், நபிமார்களையும் சாலிஹான நபர்கள் இறந்து போயிருப்பாங்க, இவங்களை இபாதத் செய்யறவங்களும் இருந்தாங்க. ஒமின்ஹும் மையஹ்புதுல் அஸ்ஜார் வல் அஹ்ஜார், இன்னும் மரத்தையும் கற்களையும் இபாதத் செய்த நபர்கள் இருந்தாங்க. ஒமின்ஹும் மையஹ்புதுல் ஷம்ஸ வல் கமர், சூரியன் சந்திரனை வணக்கம் செய்த நபர் இருந்தாங்க.
இது எல்லாம் இன்ஷால்லா தமிழாக்கம் செய்யப்பட்டு குரூப்ல PDF போறோம். சரிங்களா? இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தனித்தனியா மரம்கள் மலக்குமார்கள் சாலிகள் இருக்கிறாங்களே, இவங்க தனித்தனி இபாதத் செஞ்சாங்களே, இந்த இபாதத் எல்லாம் குர்ஆன் அடிப்படும் ஹதீஸ் அடிப்படும் ஒன்றுக்கும் மறுப்பு கொடுக்கப்படுது. சரிங்களா? மறுப்பு கடைசியா இது ஒரு செய்தி சொல்லப்படும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முதல்ல காத்தல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் யஃபர்ரிகு பைன தீனா புத்தகத்தை எழுதி ஆசிரியர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வித்தியாசப்பட்ட காஃபிர்கள் இருக்காங்களே, இந்த எல்லா காஃபிர்களுக்கு எதிர்த்து ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? போர் தொடுத்தாங்க. அதாவது போர் தொடுத்தாங்க என்ன அர்த்தம்? இவங்க எல்லாரையும் இவங்களுக்கு எதிராக போர் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இவங்களுக்கு எதிராக போர் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இவங்களுக்கு எதிராக போர் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட பிறகு அல்லாஹ் வசனத்தை சொல்றான், வஃபாத்திலூஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னா. அல்லாஹ் சொல்றான், நபியே ஃபித்னா பரவாத வரை, அதாவது ஃபித்னா அடங்கும் வரை காத்திலுகும் அவருக்கு எதிராக நீங்கள் கித்தால் அதாவது போர் நடத்துங்கள். போர் நடத்துங்கள் எதுவரை? ஃபித்னாவை அவங்க அடக்கும் வரை. இன்னும் இந்த ஃபித்னா அடங்குவது மூலியமாக அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் உயர்வும் மேலோங்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல ஃபித்னா அடங்கும் வரை போர் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஃபித்னா ஒழிக்கிறதுக்கு தான் போரே செய்யறது. போர் எதுக்கான செய்யறது? ஃபித்னாவை ஒழிக்கிறது ஒண்ணு. இரண்டாவது, எந்த ஒரு காஃபிர் அல்லது முஷ்ரிக் ஃபித்னாவை பரப்பலையோ அவனுக்கு எதிராக போர் தேவையில்லை. அவனுக்கு எதிராக போர் தேவையில்லை. யார் ஃபித்னாவை பரப்பலையோ அவனுக்கு தான் போர் தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆன் நிறைய இடத்துல சொல்றான், எந்த ஒரு காஃபிர் இஸ்தஜாபலம், எந்த ஒரு காஃபிர் அல்லது முஷ்ரிக் உங்கள்கிட்ட வந்து அடக்கலம் தேடி உங்ககிட்ட நண்பராகவும் உங்ககிட்ட ஒரு நல்ல விதமா நடக்கிறாரோ அவருக்கு எதிராக நீங்க ஆயுதம் என்றாதீங்க. அவரை நீங்க என்ன பண்ண நெருக்கத்துல வச்சுக்கோங்க. அவங்கள என்ன பண்ண வேண்டாம், நீங்க விரட்ட வேண்டாம். இப்படிதான் சொல்லிட்டு காஃபிருக்கு ஒத்து போறோமோ அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்லியிருக்கான். போர் யாருக்கு எதிராக செய்யப்படும்? யாருக்கு கூட ஃபித்னாவை யார் பரப்புறானோ அவனுக்கு எதிராக என்னாவும் நமக்கு இது செய்யப்படும். மக்கா வெற்றி தெரியுமா? ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதா? மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்களா தண்டிச்சாங்களா? எல்லாம் மன்னிச்சாங்க. இந்த இடத்துல யார் சீரா ஃபுல்லா படிச்சு ரசூல் ஃபுல்லானா இன் டீட்டெயிலா கிடையாது. ரஹீகுல் மக்தூம் மாதிரி புத்தகம் ஃபுல்லா தெரியும், கிட்டத்தட்ட எந்த தலைப்பு கேட்டாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரும் ஃபுல்லா யாரும் படிச்சது இல்லையா? ஃபுல்லா பயான்ல கேட்டது அந்த மாதிரி அமீஸ் அமீன் சீரா ஃபுல்லா படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல படிக்கணும்ல. சீராலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தானே. அது இன் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. மேலோட்டமா ஒரு காலகட்டத்திலும் என்ன நடந்தது, ஒரு சம்பவத்திலும் என்ன ஆச்சு அப்படி மேலோட்டமா தெரிஞ்சாலே இன்ஷா அல்லாஹ் தான் ஒரு முஸ்லீம் போதுமானது. சரிங்களா? சீராவுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெல்லப்பட்டது. மக்கா வெல்லப்பட்ட ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? போர் செஞ்சாங்க, எல்லாரையும் கொலை செஞ்சாங்களா? மன்னிச்சு விட்டாங்க தானே. இதை நம்ம பொதுவாக தெரிஞ்சதாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு 14 நபர்களை ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க அப்படின்னா மன்னிப்பு கிடையாது சொல்றாங்க. மன்னிப்பு கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க சொன்னாங்க. இந்த 14 நபர்கள்ல சில நபர்கள் கொல்லப்பட்டாங்க. அதாவது அன்னைக்கு மக்காவுடைய வெற்றி காலத்துக்கும் ரசூலுல்லாஹ் உள்ள நுழையிறாங்க. மக்கா உள்ள நுழையும் பொழுது ஒரு சஹாபி பின்னாடி சொல்லிடுறாரு. என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு பழி வாங்கக்கூடிய நாள். என்ன பழி வாங்குதல்? இத்தனை வருஷம் எங்களை போட்டு நீங்க தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு இஸ்லாம் உங்களை பழி வாங்கும் அப்படின்னு ஒரு சஹாபி என்ன பண்றாரு, பின்னால கத்தி சொல்றாரு. முன்னாடி ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல உட்கார்ந்த மாதிரி ரசூலுல்லாஹ் நுழையிறாங்க. தலையை குனிஞ்சிட்டு ரசூலுல்லாஹ் பணிவா என்ன பண்றாங்க, நுழையிறாங்க. அந்த சஹாபி இப்படி பின்னால இருந்து கத்தன உடனே ரசூலுல்லாஹ் தடுக்கிறான். அப்படி சொல்லக்கூடாது. அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, இன்று ரஹம் கருணையுடைய நாள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு யாரையும் போட்டு தண்டிக்கலாம் மாட்டோம், இன்னைக்கு கருணை மன்னிப்பு, அவ்வளவுதான், சப்ஜெக்ட் முடிஞ்சது அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அபூ சுஃபியான் வீட்டுல யார் நுழைஞ்சாலும் அவன் மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்களை ரசூலுல்லாஹ் பண்ணாங்க. பல நபர்கள் மன்னிப்பு கொடுத்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான்னு யாரும் எதிர்பார்க்கல. மக்காவுடைய காஃபிர் கடுமையா பயந்துகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு யோசிச்சுட்டு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா சஹாபாக்களோட படை பெரிய படையாது. அப்ப எதுவும் செய்ய முடியாத நிலையில இருக்கும்போது ரசூலுல்லாஹ் ஓப்பனா எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்தாங்க. மிகப்பெரிய ஒரு கருணை. அதான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சொல்றான் ரசூலுல்லாஹ். இப்படி இருக்கையில இவ்வளவு கருணையான ஒரு நபி 14 நபர்களுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, மன்னிப்பு கொடுங்க. இந்த 14 நபர்கள் எங்க இருந்தாலும் என்ன பண்ணணும், நீங்க இவங்களை பிடிச்சி கொலை செய்யணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டாங்க. நிறைய பேர்கள் வருது. அந்த நிறைய பேர்கள்ல ஒரு நபர் இருக்கார், காபத்துல்லாவுடைய போர்வை இருக்கும்ல, காபத்துல்லா மகிமையானது, காபத்துல்லாவுடைய போர்வை மகிமையானது. அது என்னதான் ஒரு துணியா இருந்தாலும் சரி, மகிமையில உச்சகட்டம். அப்படி இருக்கையில காபத்துல்லாவுடைய அந்த துணி இருக்குல்ல, அந்த துணியை பிடிச்சுக்கிட்டு ஒருத்தர் கெஞ்சிட என்ன விட்டுருங்க, மன்னிப்பு கொடுங்க. ஆனால் என்ன பண்ணல, சஹாபாக்கள் அவங்க கொலை செய்தாங்க. இப்படி இருக்கையில அந்த 14 பேர் கொலை செஞ்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
ஆனா 14 பேரையும் கொலை செய்யல. நிறைய நபர்கள் இப்படி இருந்தாங்க. அவங்கள சஹாபாக்கள் உங்களை நான் என்னுடைய பாதுகாப்புல என்னுடைய பொறுப்புல நான் கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சில சஹாபாக்கள் இந்த காஃபிர் அவங்க பொறுப்புல கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் நின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னைக்கு நான் இவருக்கு என்னுடைய பொறுப்புல எடுத்துட்டேன், என்னுடைய பாதுகாப்புல இருக்காரு, இனிமே நான் அடைக்கலம் தரேன்னு சொன்னப்போ ரசூலுல்லாஹ் மன்னிச்சு விட்டாங்க. அதுல கிட்டத்தட்ட யாரெல்லாம் பொறுப்புல எடுக்கப்பட்டதோ கிட்டத்தட்ட அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இந்த பொறுப்பு எடுக்கிறேன்னா என்ன தெரியுமா, அரபியர் மத்தியில ஒரு விஷயம் இருக்கும். இப்ப நான் உங்களை பொறுப்பா பாத்துக்கிறேன், என்னுடைய பாதுகாப்புல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த யார் பொறுப்புல எடுத்தாங்களோ அவருடைய மூச்சோடைய கடைசி பகுதி வரையும் நான் போராடுறேன். நான் யாரையும் பொறுப்புல எடுத்துட்டேன்னா அவருடைய மூச்சோடைய கடைசி பகுதி வரை நான் அவருக்காண்டி போராடி கொண்டே இருப்பேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் பொறுப்புல எடுத்தா அவருக்காண்டி நான் என்ன பண்ணுவேன், நான் சப்போர்ட்டா இருப்பேன், நான் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். சஹீஹ் புகாரில வந்து உமர் பின் கத்தாப் ஈமான் கொண்ட பிறகு சில நாட்கள் கழிச்சு மக்கள்லாம் என்ன பண்றாங்க, அவர்கிட்ட விவாதம் பண்ண சண்டை போட மக்கள்லாம் உமர் பின் கத்தாப் அவருடைய வீட மூடிடுறாங்க. இப்படி மூடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்குள்ள கொஞ்சம் பயந்த நிலையில இருக்கிறாங்க. இப்படி பயந்த நிலையில இருக்கும்போது யார் வரா, ஆஸ்பின் வாயில் வரா. யார் வரா, ஆஸ்பின் வாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காபிர். இவர் குஃப்ர்ல தான் மௌத்தே ஆகுறாரு. இந்த ஆஸ்பின் வாயில் என்ன பண்றாரு, வராரு. வந்துட்டு என்ன உமருடைய வீட ஏன் சூழ்ந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. உமர் மதம் மாறிட்டாரா, அவரு இஸ்லாத்தை தழுவிட்டாரா அப்படின்னு சொன்னப்போ, இன்னைக்கு அந்த ஆஸ்பின் வாயில் சொல்லக்கூடிய அந்த காஃபிர் இருக்கால, அவர் சார் இன்னைக்கு உமர் பின் கத்தாப் அவர் என்ன பண்ணாங்க சொல்ல, ஆனா நான் அவருக்கு அடைக்கலம் கொடுப்பேன், நான் ஒரு பொறுப்புல எடுத்து நான் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லி என்ன பண்ணாரு, அவர் பாதுகாப்புல எடுத்தாரு. இவர் ஏன் வந்து உமர் பின் கத்தாப் பாதுகாப்பு கொடுக்குறான்னா, உமர் அவருடைய கோத்திரமும் இவருடைய கோத்திரமும் ஒரு இடத்துல ஒண்ணு சேரதுனால இவங்க ஃப்ரெண்டான ஒரு கோத்திரமா இருக்கனால நான் பாதுகாப்பு கொடுக்க சொல்ல அவர் பாதுகாப்பு கொடுத்தாரு. இப்படி நிறைய இடத்துல அப்போ அதுக்கு பின்னாடி உமர் பின் கத்தாப் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இந்த ஆஸ்பின் வாயில் சொல்லக்கூடிய இந்த நபர் என்ன பண்றாரு, அவருக்கு வந்து நிறைய பாதுகாப்பா இருக்காரு. பின்னாடி ஒரு பிரிஞ்சு போயிருவாரு அது வர, ஆனா இருக்கும்போது பாதுகாப்பா இருந்தார். இப்படி இருக்கையில நான் இவர் பாதுகாப்பு எடுத்துக்கிறேன், பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவருடைய முழு பொறுப்புடைய அந்த அவருடைய உயிரோடைய முழு பாதுகாப்பும் என்கிட்ட இருக்கு. இப்படி இருக்கையில இந்த கொலை செய்யணும் சொல்லப்பட்ட சில நபர் இருக்காங்களே, இவங்களை நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சஹாபாக்கள் கோத்திரம் குடும்பம் அடிப்படையில அல்லாஹ்வுடைய நான் இவர் பாதுகாப்புல எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் பாதுகாப்புல எடுத்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் அதுக்கு மேல எதுவும் ஏவல. அது நிறைய பேர் ரசூலுல்லாஹ்வுடைய கருணை என்ன பண்ணாங்க, ஈமான் கொண்டுட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்போ இந்த சம்பவம் ஏன் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, அவ்வளவு உச்சகட்டமான கருணை ரசூலுல்லாஹ், அவ்வளவு கருணையா இருந்தும் 14 நபர்களை ரசூலுல்லாஹ் கொலை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. கொலை செய்யணும் ஏன் சொன்னாங்க, ஏன்னா ஹிக்மத் அஹ்சன் பாரக்கல்லாஹ். இந்த 14 பேர் யாருன்னா ஃபித்னா செய்யக்கூடிய, இவங்க யாரு, குழப்பம் செய்யக்கூடிய நபர்கள். பொதுமக்கள் எல்லோரும் குஃபுர் செய்யக்கூடிய எல்லோரும் தவறு அப்பெல்லாம் சொல்ல இயலாது, இப்படி சொல்ல இயலாது. அவங்க அந்த குஃபுர் ஷிர்க் செஞ்சு அவங்களுடைய இடத்துலதான் இருப்பாங்க. ஆனா சில நபர்கள் இப்படி இருப்பாங்க, விஷமத்தனம் இருக்கும். அவங்களுடைய அந்த ஃபித்னா அந்த ஷிர்க் என்ன பண்ணுவாங்க, வெளியே பரப்புறதுக்கு ஆசைப்படுவாங்க. இப்படிப்பட்ட பரப்பக்கூடிய விஷயத்தான் என்னது மார்க்கம் மிகவும் வன்மையா கண்டிக்குது. பத்ருடைய யுத்தம் இருக்குல்ல, பத்ருடைய யுத்தத்திலும் இந்த காஃபிர்கள் எல்லாம் அபூபக்கர் சித்திகளுடைய மஷரா எடுத்து ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, சில பரிகாரத்தோட மன்னிச்சு விட்டுருவாங்க. அல்லாஹ் சூரா அன்ஃபால்ல என்ன பண்ணுவாங்க, சிறந்திருக்காங்க மா கானலில் நபி, நபிக்கும் முஃமின்களுக்கும் இது ஆகாது. என்ன ஆகாது, இஸ்லாம் வளரக்கூடிய நாட்கள் இருக்கும்போது இந்த மாதிரி விஷம்பத்தனம் இருக்கக்கூடிய காஃபிரை நீங்க விடுதலை செய்வது உங்களுக்கு ஆகாது, அவ்வளவு மரண தண்டனை கொடுக்கணும். உமர் பின் கத்தாப் எந்த மஷூரா சொன்னாங்களோ அந்த மஷூரா ஆலோசனை எடுத்து இவங்களுக்கு மரண தண்டனை நீங்கள் கொடுக்கணும், இதுக்கு பின்னாடி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணா வசனத்தை இறக்க அப்படின்றத பாக்குறோம். அப்போ ஏன் மன்னித்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் பத்ருடைய யுத்தத்துல சொன்னா, வெளியே போயிட்டாங்கன்னா திருப்பி ஷிர்க் குஃப்ர் ஃபித்னா குழப்பம் எல்லாம் பரப்பிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய இடத்துல அமைதி இருந்தா பிரச்சனை கிடையாது, எல்லா இடத்தும் குழப்பத்தை வெடிக்கக்கூடிய நபர்களா இருந்தாங்க. எனவே இந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன பண்றான், இந்த குழப்பத்தை யார் வெளிப்படையா பண்றாங்களோ, குழப்பத்தை யார் ஃபித்னாவை பரப்புறாங்களோ அவங்களுக்கு எதிராக அல்லாஹ் ஜிஹாத் போர் செய்யணும் அப்படின்னு சொன்னா, அப்பாவி மக்களை எடுத்து ஜிஹாத் செய்யறது, அப்பாவி மக்கள் எடுத்து போர் செய்வது இதுவும் மார்க்கம் சொல்லாத ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது அந்த மக்காவுடைய வெற்றியிலிருந்தும் பல இடங்களும் நமக்கு இதுதான் படிப்பினை கிடைக்கும். சேம் சப்ஜெக்ட் தான். வகாத்திலும் அத்தலா தக்கும் ஃபித்னா, அப்படி ஃபித்னா அடங்கும் வரை என்ன செய்யுங்க, அந்த காஃபிர் எடுத்து போர் செய்யுங்க. ஃபித்னா அடங்கும் வரைனா யார் ஃபித்னாவை பரப்புறாங்களோ அவங்க தான். சரி, ஃபித்னானா என்ன, ஃபித்னானா என்ன, ஃபித்னாவுடைய தமிழாக்கம் என்ன, குழப்பம். ஃபித்னாவுடைய விஷயம் வரும் பொழுது குர்ஆன் சொன்னால ஃபித்னாவுடைய அர்த்தம் எப்படி செய்றாங்கன்னா, ஒண்ணு குழப்பம் செய்யும், ஒண்ணு குழப்பம் என்ன செய்யறது தெரியாம குழம்பு போயிருக்கல, இதுக்கு பேர் ஃபித்னா. இன்னொன்னு சோதனை, ஃபித்னாவுடைய இன்னொரு தர்ஜுமா என்ன செய்யறாங்க, சோதனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அதாப், என்னது வேதனை. ஜூகு ஃபித்னத்தக்கும்,
உங்களுடைய ஃபித்னாக்களை நீங்களே அனுபவித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் நரகவாசிகளை பார்த்து சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல ஃபித்னா என்னது? வேதனை. உங்களுடைய வேதனை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். அப்ப ஃபித்னானா அசாப் அப்படின்ற ஒரு தமிழாகம் செய்யப்படுது. இந்த இடத்துல செய்யப்படுகிற தர்ஜுமா என்னன்னா, ஃபித்னா அப்படின்னா ஷிர்க். ஃபித்னானா என்னது? ஷிர்க். இந்த மாதிரி அம்சங்களால் புரிஞ்சு கொண்டால் மட்டும்தான் குரானை சரியா வழங்க முடியும். எந்த இடங்கள்ல எந்த வார்த்தை எப்படி பயன்படுது, இது மிகவும் முக்கியமான விஷயம். குரான லுகத் மொழி அடிப்படை விளங்கணும்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் ரொம்ப முக்கியம். சரி, இந்த இடத்துல ஃபித்னா அடங்கும் வரை அப்படின்னா ஷிர்க் அடங்கும் வரை போர் செய்யுங்கள். ஷிர்க்கை யார் பரப்புறானோ அவன் அடங்கும் வரை போர் செய்யுங்கள் நபியே. அவன் நான் அடங்கிட்டேன், நான் பின் வாங்கிட்டேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்போ ஷிர்க் அடங்கும் வரை போர் செய்யுங்கள். சரி, இதுல ஃபித்னா ஷிர்க்குடைய தர்ஜுமா எங்க இருந்து பண்றோம் அப்படின்னா, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, இதுக்கு தர்ஜுமா செய்யும்போது தப்சீர் செய்யும்போது என்ன பண்றாங்க, ஃபித்னானா ஷிர்க் அப்படின்னு சொல்லி அவங்க விளக்குறத இப்னு கஸீர் நம்ம என்ன செய்றோம், படிக்கிறோம். சரிங்களா? அப்துல்லா பின் அப்பாஸ் யாரு? ரசூலுடைய சச்சா மகன், ரசூலுக்கு மிகவும் நெருக்கம். அவங்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஹபருல் உம்மா, கிதாபு தௌஹீத் வகுப்புலையும் சொல்லப்பட்டதுதான். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கு சஹாபாக்களுக்கு கொடுத்த ஒரு டைட்டில், ஒரு தலைப்புனா ஹபருல் உம்மா. இந்த பேர் யாருக்கும் கொடுக்கப்படல, 4 ஹலீஃபாக்களுக்கும் இப்படிப்பட்ட பேர் கொடுக்கப்படல. அனைத்து சஹாபாக்களாலும் வைக்கப்பட்ட ஒரு பட்ட பேர் ஹபருல் உம்மா. ஹபருல் உம்மானா என்ன? அஹ்பார்னா நம்ம படிச்சிருக்கோம்ல, இத்தஹது அஹ்பாரம் ஒரு அஹ்பாரம் அர்பாபும் மின் தூனில்லாஹ். அதான் உம்மத்துடைய அது ஹபர். இது ஹபர். ஹபர் புள்ளி இல்லாம, புள்ளி வச்சா ஹபர், புள்ளி இல்லாம ஹபர். ஹபருல் உம்மான உம்மத்துடைய ஆலிம், உம்மத்துடைய மார்க் அறிஞர். ஆலிம்ன்ற வார்த்தை அரபி வார்த்தை தான். ஆலிமுடைய வார்த்தை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கலாம். அதோட பெரிய கட்டம் தான் ஹபர். உச்சகட்ட ஒரு ஆலிம், மிக தலை சிறந்த ஒரு ஆலிம். அந்த ஆலிம்கிட்ட உலகத்துல விஷயத்த தவற ஆனாலும் ஆகாவிட்டாலும் மார்க்கத்துடைய விஷயம் தவற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல ஹபருல் உம்மா. இந்த உம்மத்துடைய ஒரு ஆலிம் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டதான் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பேர் சஹாபாக்கள் வச்சாங்க. ஏன் வச்சாங்கன்னா, நம்ம தெரியல, ஹவாரிஜுடைய விஷயம்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹவாரிஜிகள்ல பெரும்பாலவங்க வயசானவங்களா இருந்தாங்களா, கொஞ்சம் அங்கிள் மாதிரி இருந்தாங்களா, இல்ல வாலிபனா இருந்தாங்களா? யாருக்கா தெரியுமா? வாலிபனா இருந்தாங்க. அந்த சொல்லுவாங்களே, வாலிப ரத்தம் சூடா இருக்கும், கொதிக்கிற ரத்தம் சொல்லுவாங்களே, அந்த கொதிக்கிற ரத்தம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பெரிய முடிவுகள்லாம் ஹவாரிஜ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கையில இந்த வாலிபர்கள் எப்படிப்பட்டவங்க, முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுடைய இஹ்லாஸ சந்தேகமே இல்லை. ஏன் அவங்களுடைய இஹ்லாஸ சந்தேகம் இல்லை தெரியுமா? ஹவாரிஜிகளுடைய டென்ட் இருக்கும், மறுநாள் போர்னு வச்சுக்கோங்களேன். அந்த டென்ட்ல அப்துல்லா பின் அப்பாஸ் சந்திக்க போறாங்க. நிறைய சஹாபாக்கள் அவங்க பார்த்து சந்திக்கல. அப்துல்லா பின் அப்பாஸ் அந்த இடத்துல இவங்களுக்கு புரிய வைக்கணும், ஏன்னா ரசூலா ஃபர்ஸ்டே உங்களுக்கு போய் சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்துல்லா பின் அப்பாஸ் இவங்க சந்திக்க போறாங்க. சந்திக்க போகும் பாக்குறாங்க, இந்த ஹவாரிஜிகள் கூட்டம் தன்னைத்தானே உண்மையான முஸ்லிம்னு சொல்லிட்டு வாதாடுறாங்க. இவங்க பக்கம் ஏதாவது ஒரு தஹஜ்ஜுத் டைம்ல பார்த்தா இவங்க கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு. கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு. கண் வீங்கி இருக்குன்னா என்ன அர்த்தம்? ராத்திரி முழுக்க நின்று தஹஜ்ஜுத் தொழுத நபர்கள், அதிகமா குர்ஆன் ஓதக்கூடிய நபர்கள், அதுதான் அடையாளம். கண்ணெல்லாம் வீங்கி இருக்குன்னா என்ன அர்த்தம்? ராத்திரி முழுக்க நின்று தஹஜ்ஜுத்ல குர்ஆன் அதிகமா ஓதிய நபர்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவங்க, எப்படிப்பட்ட இபாதத் செய்த நபர்களா இருக்காங்க. இதனால சொல்லுவாங்க, ஒரு நபருடைய இபாதத்தை முன்வைத்து அவரை சொர்க்கவாசின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ண இயலாது. ஒரு நபருடைய சாலிஹியத், ஒரு நபருடைய அதாவது இவ்வளவு சிறந்த இபாதத் அப்படின்றதுக்காண்டி அவர்கிட்ட எல்லாமே அங்கீகரிக்கலான்றது கிடையாது. அசல் ஒவ்வொரு நபருடைய நிலைப்பாடும் அவருடைய மார்க்கெட் பற்றி நமக்கு விளக்குது. புரியுதா? இப்போ இவ்வளவு இபாதத் செய்யும் நபர்கிட்ட அப்துல்லா பின் அப்பாஸ் என்ன செய்யறாங்கன்னா, போய் புரிய வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த புரிய வைக்கிறத பத்தி எந்த சஹாபாவும் யோசிக்காவிட்டாலும் அப்துல்லா பின் அப்பாஸ் என்ன பண்றாங்க, முன் வைத்து போய் பேசுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிடும் பார்க்கணும். அப்போ இந்த உம்மத்துடைய தலை சிறந்த ஒரு ஆலிமா அப்துல்லா பின் அப்பாஸ் அவங்க இருந்தாங்க. இது ஏன் சொல்லப்படுதுன்னா, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுல தஹஜ்ஜுத்துடைய நேரம், தஹஜ்ஜுத்துடைய நேரத்துல ரசூலா எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் ரசூலா எந்திரிச்ச உடனே இவர் அப்துல்லா பின் அப்பாஸ் எந்திரிக்கிறாங்க. அவர் ரசூலா வீட்டுல சின்ன பையனா தானே இருந்தாரு. இப்படி இருக்கையில ரசூலா உது சேர்த்து ஒரு பாத்திரத்தை தண்ணி கொண்டு வர, ரசூலா என்ன பண்ணாங்க, கை கழுவி அதுல உது செய்யறாங்க. இப்படி உது செய்யும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செஞ்சாங்களே, இந்த உதவிக்கு ரசூலா ஒரு துஆ சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல். யா அல்லாஹ் ஃபக்கிஹு ஃபித்தீன், இந்த உம்மத்துடைய தலை சிறந்த ஃபகீஹ், தலை சிறந்த ஒரு மார்க் அறிஞரை இவராக்கு, வஅல்லிம்ஹு தஅவீல், குர்ஆனுடைய விளக்கத்தை சொல்லிக் கொடு, குர்ஆனுடைய விளக்கத்தை நீ சொல்லிக் கொடு, இந்த உம்மத்துடைய சிறந்த ஆலிமாகும், குர்ஆனுடைய நல்ல விளக்கத்தை நீ சொல்லிக் கொடு அப்படின்னு ரசூலா பண்ணாங்க. அப்துல்லா பின் அப்பாஸுக்கு சொல்லிக்கிறாங்க. அப்ப ரசூலா ஒரு துஆ சொல்றாங்க. சொல்றது ரசூல்லா,
நேரம் தஹஜ்ஜுதுல் நேரம் குபூலாக்கப்பட்ட சிறந்த ஒரு துவா. இதான் பக்கம் குர்ஆனோட தஃப்சீர்ல ஆக சிறந்த ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் நம்ம யாரு கொடுப்போம்? அப்துல்லா பின் அப்பாஸ் அவங்களுடைய தஃப்சீர் முக்கியத்துவம் கொடுப்போம். சரிங்களா? அப்படிப்பட்ட அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்கன்னா, இந்த வசனம் ஃபித்னா அப்படின்னா ஷிர்க் அப்படின்ற தர்ஜுமா செய்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஷிர்க் ஒளியும் வரை போர் செய்யணும் அப்படின்றத அல்லாஹ் என்ன பண்றான் இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறான். அப்போ இதுல இந்த வசனம் இங்க ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, ஷிர்க் ஒளியும் வரை போர் செய்யுங்க, ஷிர்க் கம்மியாக வரை போர் செய்யுங்க அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன வேறுபடுத்துற? முஷ்ரிக்கின் மத்தியில வேறுபடுத்தல. முஷ்ரிக் மத்தியில வேறுபடுத்தல. கல் வணங்கா இருந்தாலும் கபர வணங்கா இருந்தாலும் எல்லாமே முஷ்ரிக். எல்லாமே ஷிர்க்னா ஷிர்க், முஷ்ரிக்னா முஷ்ரிக். அவங்க மத்தியில வேறுபாடு இல்ல. அப்படிப்பட்ட ஷிர்க் ஒளியும் வரை நீங்கள் போர் செய்யலாம் அப்படின்னு அல்ல வேறுபாடு இல்லாம சொல்றான். எனவே அதுக்காக வந்து இந்த வசனம் கொண்டு வரப்பட்டது. இப்ப சுருக்கமா ஒவ்வொரு விஷயம், இந்த சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆதாரம் கொடுக்கப்படுது. தலீலு ஷம்ஸ் வல் கமர், சூரியன் சந்திரன் இபாதத் செய்றாங்களே, இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் சூரிய சந்திரன் வணங்குறான். இப்படி இருக்கக்கூடிய வணங்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆதாரம் என்னன்னா, மின் ஆயாத்தின் லைல் ஒன் நஹார், காலை மாலையுடைய அத்தாட்சி என்பது, காலை மாலை என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் ஒன்று. ஷம்ஸ் வல் கமர், சூரியன் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் ஒன்று. இந்த காலை மாலை சூரியன் சந்திரன் நம்ம மாறுதுல, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. நம்ம மாறுன்னு சொன்னா அது மாறுதா? நம்ம மாறுனா மாறுதா? நம்ம டைம் ஸ்பீடா போகணும் சொன்னா ஸ்பீடா போதா? ஸ்லோவா போகணும் சொல்ல போதா? அது போகாது. அது ஒரு இடத்துல எப்படி ஏவப்பட்டிருக்கோ அப்படிதான். அப்போ நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டதுதான். இது அல்லாஹ்வுக்கு கட்டப்படக்கூடிய விஷயம். அல்லாஹ் சொல்றான், லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில் கமர், நீங்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சஜதா செய்ய வேண்டாம். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலகஹுன்ன, இன்னும் இதை படைத்த அல்லாஹ் மட்டும் நீங்கள் சஜதா செய்யுங்கள். இன் குன்தும் ஈயாஹு தஅபுதூன், நீங்கள் அல்லாஹ்வை உண்மையாக வணங்குவதாக இருந்தால். அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும்னு ஆசை இருந்ததுன்னா சூரியன் செஞ்சா சஜதா செய்யாதீங்க. மக்காவுடைய காபிர் சொல்லப்பட்டது. மறுமை வரை இதே சட்டம். இப்போ இந்த இடத்துல சூரியன் சந்திரன் கடவுள் கிடையாது, இலாஹ் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த அல்லாஹ் என்ன பண்றான் இந்த இடத்துல சொல்றான். அதாவது சஜிதா செய்யாதீங்க அப்படின்ற விஷயத்துக்கு இதுக்கு விளக்கம் சொல்லும் போது ஹதீஸ் பண்றோம். என்ன ஹதீஸ்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 3 நேரத்தை தொழுகிறது ரசூலா தடுக்கிறான். இந்த தடுக்கப்பட்ட நேரம் என்ன? சூரியன் உதயம் வருது, உச்சம்ல இருக்கு, அடுத்து மறைவு. இந்த 3 வக்து ரசூலை ஏன் தடுத்தாங்க? ரசூலை சொல்றாங்க, ஜாக்க ஃபர்னு ஷைத்தான், சூரியன் என்பது உதிரதும் இது மறைகிறதும் ஷைத்தானுடைய கொம்புகள்ல, ஷைத்தானுடைய கொம்புகள்ல உதிக்கு, கொம்புகள்ல மறையுது அப்படின்னு ரசூலா சொல்லிப்பாங்க. கற்பனை பண்ண இயலாது. ரசூலா சொல்லிக்க நம்ம ஈமான் கொண்டுரும். அதாவது சைத்தான் உதியும் போது சைத்தானுடைய, அதாவது சூரியன் வெளியே வரும்போது சைத்தானுடைய கொம்பின் ஊடாக வருது, அது மறையும் போது இன்னொரு கொம்பின் ஊடாக அது மறையுது. இன்னொன்று நடுவில் வந்து நிற்குதான், 2 கொம்புக்கு நடுவில் வந்து நிற்குது அப்படின்னு ரசூலா என்ன பண்றாங்க சொல்றாங்க. எனவே சைத்தானுடைய கொம்புக்கு மத்தியில் இது வந்து போறதுனால அந்த நேரங்கள் நீங்க அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டாம், தொழுக வேண்டாம். என்ன வேண்டாம்? நஃபிலான தொழுகை, கடமையான தொழுகை. அந்த நேரத்தில் ஒருத்தர் தொழுது ஆக வேண்டும். ஃபஜர் தூங்கிட்டார், அந்த டைம்ல எந்திரிக்கிறாருன்னா அப்ப ஞாபகம் வருதா உடனே தொழுதலாம். கடமையான தொழுகைக்கு அந்த ஒரு எந்த ஒரு கால கட்டுப்பாடும் இல்லை. சரிங்களா? நஃபிலாக விருப்பப்பட்டு தொழக்கூடிய தொழுகையில இதை தொழாதீங்க. ரசூலா ஒரு ஹிக்மத் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த வக்துல தொழுகிறது தடுத்தாங்க? ஏன் தொழுகிறது தடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ஹதீஸ்ல வருது, முஷ்ரிக்கீன்களுக்கு முஷாபஹத், முஷ்ரிக்கீன்களுக்கு ஒப்பாக கூடாது, முஷ்ரிக்கீன்களுக்கு ஒப்பாகி விடக்கூடாது. ஏன்னா வெளிவரட்டை மறையரட்டை உச்சத்தை இருக்கக்கூடிய நேரம். இப்படிப்பட்ட நேரம் அந்த முஷ்ரிக்கீன்களுடைய அவங்க இபாதத் செய்யக்கூடிய நேரம். எனவே அவங்களும் அந்த நேரத்தில் இபாதத் செய்து, ஒருவேளை நம்மளும் அந்த நேரத்தில் இபாதத் செஞ்சோம் அப்படின்னா ஒப்பாயிரும். இபாதத்ன்றது ஒப்பாகி விடும். இது ஒப்பாகி இருந்துச்சுன்னா முஷ்ரிக்கீன் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? அவங்களும் செய்யறாங்க, நம்ம செய்வோம், முடிஞ்சு அப்படின்னு. எனவே இபாதத்திலும் ஒப்பாகி விடக்கூடாது. இபாதத் தனித்து இருக்கணும்ன்றால அல்ல இந்த நேரத்தை தடுக்கிறா தடுத்தாங்க. புரியுதா? ஏன்னா அவங்க சூரியனுக்கு தொழுகிறான், இப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு தொழுகிறோம். ஆனா நேரம் ஒன்றாயிருச்சுன்னா பார்க்கக்கூடிய நபர்கள் 2 பேருமே தொழுவாங்க. அப்ப 2 பேருமே சூரியனா தொழுவாங்க போல, அப்படிப்பட்ட தவறான நிலைப்பாடு வந்துடக்கூடாது யாருக்கும் அப்படின்னு தாண்டி அப்படிப்பட்ட நேரத்தும் தொழுகிற ரசூலா என்ன பண்ணாங்க, நமக்கு தடுத்தாங்க அப்படின்ற விஷயம் நம்ம பார்க்கிறோம். இதனால பார்க்கிறோம். இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க, லீலாஃபி குரைஷ் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். அதாவது ஒரு நபர் இஸ்லாத்தை பார்க்கிறான்னா அவர் தெளிவா இஸ்லாத்தை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த காபத்துல்லாவுடைய இறைவனை அவர்கள் வணங்கட்டும். மக்காவுடைய காபிர்கள் இந்த காபத்துல்லாவுடைய இறைவனை அவர்கள் வணங்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. காபத்துல்லாவுடைய இறைவன் அப்படின்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லலாம்? காபத்துல்லாவை சொல்லுவல, காபத்துல்லாவுடைய இறைவனை சொல்றாங்க. இது விளங்கிக்கணும். புரியுதா? நிறைய காபிர்களுக்கு இது விளங்குறது இல்லை. அவங்களையும் நம்மளும் ஒப்பிட்டு பேசுறாங்க. நம்மளும் கருப்பா இருக்கக்கூடிய லிங்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தான் நம்மளும் நம்ம என்ன பண்றோம், அதுக்கு வணக்கம் செலுத்துறோம்.
கருப்பா இருக்கக்கூடிய ஒரு பொட்டி மாதிரி இருக்கு, அதுவும் அவங்க இபாதத் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமை பேசலாம். இந்தியாவுடைய ஒற்றுமை பேசுவோம், இதெல்லாம் ஒற்றுமை பேசுவோம். தெளிவா புரிய வச்சிடணும். நம்ம காபத்துல்லா இபாதத் பண்ணல, நம்ம காபத்துல்லாவுடைய இறைவனை தான் என்ன பண்றோம், இபாதத் செஞ்சிருக்கோம் அப்படின்றத புரிய வைக்கக்கூடிய கடமையில் நம்ம இருக்கும். இதே சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த ஒற்றுமை பேசும்போது இஸ்லாத்தை சரியா நம்ம எத்தி வைக்க முடியாது. ஷிர்க் பற்றிய தெளிவான அந்த நினைவூட்டலும் அந்த நம்மளுக்கு சொல்ல இயலாது. இப்படிப்பட்ட நேரம் வரும்போது ஒரு முஃப்தி இருந்தார். அந்த முஃப்தி கிட்ட இதை கேட்கப்பட்டது. என்ன கேட்கப்பட்டதுன்னா, நீங்களும் சில விஷயங்கள் உயிரற்ற, அதாவது செய்யப்பட்ட விஷயத்த நீங்க இபாதத் செய்றீங்க, நாங்களும் செய்யப்பட்ட விஷயத்த பண்றோம், உங்களுக்கு எங்களுக்கு எந்த வித்தியாசம் அப்படின்னா, முதல்ல இந்த விஷயம் அந்த மார்க்க அறிஞர் வளர்க்கிறார். விளக்கிட்ட இரண்டாவது சொல்றாரு, நீங்க ஒரு விஷயத்த வணக்கம் செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய நாவுகள்ல எந்த விஷயத்த வணக்கம் செய்றீங்களோ அதுதான் வரும், அதுதான் வரும். அது ஹனுமானா லிங்கமா நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய நாவல சொல்றீங்க. ஆனா நாங்க காபத்துல்லா நோக்கி தொழுகிறோம், காபத்துல்லா தவாஃப் பண்றோம், எந்த இடத்துல காபத்துல்லாவுடைய வார்த்தை வரும், காபத்துல்லாவுடைய வார்த்தை வராது. காபத்துல்லாவை தான் நம்ம வணங்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மிக அழகிய ஒரு மறுப்பு என்னன்னா, நம்ம இபாதத் செய்யும் பொழுது தவாஃபா இருக்கட்டும், அது தொழுகையா இருக்கட்டும், எந்த ஒரு இபாதத்தாலும் காபத்துல்லாவுடைய பேர் எந்த இடத்துல வராது. எல்லா இடத்தும் எந்த பேர் வரும், அல்லாஹுடைய பேர் வரும். ஏன், நம்ம அல்லாஹ் தான் வணங்குறோம். அல்லாஹ் செய்ய சொன்னால காபத்துல்லா என்ன பண்றோம், சுத்துறோம். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரியன் சந்திர விஷயம் சொல்லும் பொழுது அதுக்கு நீங்க சஜ்தா செய்யாதீங்க. அதே சமயம் ஒப்பாகும் முஷ்ரிக்கள் ஒப்பாகும் ஆகிவிட வேண்டாம். பிறை பார்த்த பிறகு ஓதக்கூடிய துவா என்ன? பிறை பார்த்து பிறை பிறை நிலா நிலா பார்த்த பிறகு ஓதக்கூடிய துவா என்ன? அது அந்த டைம்ல மட்டும் தான் வாட்ஸ்அப்ல வருது. என்னைக்கு பிற பார்க்கக்கூடிய அந்த அசர் மகரிப் இருக்கு அப்போ மட்டும் தான் வருது. யாருக்கும் தெரியாதா? அல்லாஹும்ம அஹில்லனா அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமத்து வல் இஸ்லாமி லிமா துஹிப்பு வ தௌஃபீக் லிமா துஹிப்பு வ தர்தா ரப்புனா வ ரப்புக்கல்லாஹ். நம்ம பிறையை பார்த்து சொல்றோம், இது சந்திரனை பார்த்து நம்ம சொல்றோம் என்ன அப்படி அல்லாஹ்கிட்ட ஒரு துவா கேட்போம், அது துவா இருக்கும். கடைசி நம்ம நிலாவை பார்த்து சொல்றோம், ரப்புனா வ ரப்புக்கல்லாஹ், எங்களுடைய இறைவனும் உன்னுடைய இறைவனும் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், அதாவது நிலாவை பார்த்து நம்ம சொல்றோம். இதெல்லாம் ஏன் சொல்லப்படுதுன்னா, மார்க்கத்துடைய எல்லா இடங்கள்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியணும். ஏன்னா மேலோட்டமா தெரியதை விட ஆதாரம் அடிப்படையில் தெரிகிறது இன்னும் சிறப்பானது என்ற அடிப்படையில நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், இந்த விஷயங்கள் படைக்கப்பட்டது நமக்கு எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்றத நம்ம செய்யணும், இந்த இடத்த புரிஞ்சு கொள்றோம். அதே மாதிரி மலக்குமாருடைய விஷயம் பார்க்கும்போது அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு நபியும் மக்களை ஏவுவது கிடையாது, எந்த ஒரு நபியும் மக்களை ஏவுவது கிடையாது. அந்த மலாய்க்கவன் நபின்னு அருபாபா, மலக்குமார்களும் நபிமார்களும் நீங்கள் அல்லாஹ்க்கு இணையாக ஆக்கி வச்சுக்கோங்க அப்படின்னு எந்த நபி என்ன பண்ணதுல சொன்னது கிடையாது. சரிங்களா? மலக்குமாரோட இடத்துல நபிமாரோட இடத்துல அல்லாஹ்க்கு இணை யாரும் ஆக முடியாது. மலக்குமார சொல்லும் பொழுது மக்கத்துக்காக மலக்குமார் என்ன பண்ணாங்க, இபாதத் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஆப்போசிட்டா யூதர்கள் இருந்தாங்க. யூதர்கள் மலக்குமார்களை ஒருத்தர் என்ன பண்ணாங்க, சுத்தமா விரும்ப மாட்டாங்க. அது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு பிடிக்காது, நம்ப மாட்டாங்க, கிடையாது, இருக்காரு. ஆனா என்ன பண்ணாரு, பிடிக்காது. மடத்தனமான மிகவும் ஜாலியா செஞ்சன உடையது. மலக்குமார்கள் பாவமே செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு எதிரியா கொள்றவங்க மிகவும் மோசமான. அப்படி இருக்கல மலக்குமார் சம்பந்தமான இப்படிப்பட்ட சிந்தனை என்ன பண்ணது இருந்தது. அல்லாஹ் சொல்லலாம், எந்த ஒரு நபியும் மலக்குமார் இபாதத் செய்ய சொல்றவங்களை ஏவியது கிடையாது. அதே மாதிரி எந்த நபியும் நீங்கள் இபாதத் செய்ய வேண்டும் அப்படின்னு கிடையாது. நபிமார்கள் வந்தது எதுக்காண்டி, அல்லாஹ்வுடைய வணக்கத்தை தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி. இந்த விஷயம் பார்க்கும் பொழுது, அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயிது கால அல்லாஹ் யா ஈஸா இப்னு மரியம், அல்லாஹ் மறுமை நாள் சொன்ன அந்த விஷயம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிப்பாட்டுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிப்பாட்டி அல்லாஹ் கேட்பான், அன்த குல்த லின்னாஸி தகிதுனி உம்மி இலாஹி மின் துனில்லா, ஈசாவே உங்களையும் உங்களுடைய உம்மா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அம்மா யாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாம், உங்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ்வுக்கு இணையா நீங்களும் ஒரு கடவுள் அப்படின்னு ஆக்க சொல்லி நீங்க தான் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணீங்களா அல்லாஹ் கேட்பான். அவங்க சொல்ல காலு சுப்ஹானக், அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், நான் எப்படி சொல்ல முடியும், மா யகுனு லி அன் அகூல மா லைஸ பி ஹக், எனக்கு உரிமை இல்லாத விஷயத்தை எப்படி உலகத்துல நான் பேச முடியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசுவாங்க, இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தா, நான் சொல்லி இருந்தால் உனக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லியிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி அல்லாஹ்க்கு தெரியலன்னு கேட்க மாட்டான். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த கேள்வி ஏன் கேட்பானா, மஹ்ஷருடைய மைதானத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரப்புன்னு விளங்கிட்டு இருந்தாங்களே, அவங்க அதே இடத்த தவறுன்னு விளங்கணுன்றதுக்காண்டி அல்லாஹ் என்ன பண்ணுவான் இந்த கேள்வி கேட்பான். மத்தபடி அல்லாஹ் கேள்வி கேட்க அல்லாஹ்க்கு தெரியாதுன்னு கிடையாது. சரிங்களா? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் நான் சொல்லியிருந்தாலும் உனக்கு தெரியும், தஅலமு மா ஃபி நஃப்ஸி வ லா அலமு மா ஃபி நஃப்ஸி, என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கு உனக்கு தெரியும், ஆனா உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கு எனக்கு தெரியாது, எனவே என்னை நல்லா அறிந்தவன் நீ, நான் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சொல்லி விளையாடுவாங்க. குர்ஆன்ல சூரா ஸுஹ்ருஃப்ல அல்லாஹ் மிகவும் அழகா சொல்லுவாங்க, குல் நபியே நீங்க சொல்லுங்க, இன் கான லிர் ரஹ்மானி வலத்,
ரஹ்மானுக்கு உண்மையில் ஒரு மகன் இருந்திருந்தால், ஒரே ஒரு இடத்துல அல்லாஹ் எப்படி பேச பாருங்க, ரஹ்மானுக்கு உண்மையில் ஒரு மகன் இருந்திருந்தால் அவ்வலுல் ஆபிதீன், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ரஹ்மானுக்கு உண்மையில் ஒரு மகன் இருந்திருந்தால் அவ்வலுல் ஆபிதீன், நான் தான் முதல் இபாதத் செய்யக்கூடிய நபர் அப்படின்னு நீங்க போய் சொல்லுங்க மக்கள்கிட்ட. ஆனா ரஹ்மானுக்கு பிள்ளைகள்லாம் கிடையாது. ஒருவேளை அல்லாஹ் வச்சிருந்தான், மகன் சொல்ற ஒரு சப்ஜெக்ட் அல்லாவுக்கு இருந்திருந்தா, நான் தான் இபாதத் செய்யக்கூடிய நபர்கள் முதலாவது இபாதத் செய்திருப்பேன். நான் செய்யலனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரையும் தன்னோட மகனை ஆக்கவில்லை அப்படின்னு நபி நீங்க சொல்லுங்க அப்படின்றத அல்லாஹ் சூரா ஜுஹ்ருஃப்ல சொல்லி காமிக்கிறான். மக்கத்து காஃபிர்கிட்ட இருக்கக்கூடிய மிக மோசமான விஷயத்துல ஒரு விஷயம் என்னன்னா, நபிமார்கள் மலக்குமார்கள் எது தாண்டி ஜின்களை என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க கடவுளை ஏத்துக்கிட்டாங்க இல்லையா, கடவுளுடைய இடத்துல வச்சுனா ரப்புன்னு நேரடியா சொல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய இடத்துல ஜின்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆதாரம் என்ன? நம்ம கிதாபு தௌஹீதுல பார்த்திருக்கோம். ஜின்கள் அல்லாஹ்வுடைய இடத்துல அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது பின்னாடி அது மரம் கல் அந்த டைப்ல ஜின்கள் இல்லையா. அல்லாஹ் சொல்லலாம், மனிதர்கள் சில ஆண்கள் ஜின்களில் இருக்கக்கூடிய சில ஆண்கள் எடுத்து பாதுகாவல் தேடினார்கள். அவருடைய பதட்டம் அதிகமாயிருச்சு, பயம் அதிகமாயிருச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம். நம்ம கிதாபு தொகுதியில பார்த்திருக்கோம், மக்கத்து காஃபிர்ல யாராவது வந்து வெளியே பயணம் செய்யலாம் போனோம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல காலியா இருக்குமா, ஆளே இருக்க மாட்டாங்களா, இந்த நபர் இருக்கார்ல அந்த இடத்துல தங்கலாம்னு சொல்லிட்டு போகக்கூடிய நபர் சும்மா கத்துவார். என்ன கத்துவார்னா, அவுது பி ரப்பிக ஹாதில் வாதி, இந்த பள்ளத்தாக்குடைய இறைவன் இடத்து, இந்த பள்ளத்தாக்கு யார் பொறுப்பாளராக இருக்காங்களோ அந்த பொறுப்பாளருக்கு நான் பாதுகாப்பு தேடுறேன், உங்ககிட்ட பாதுகாப்பு தேடி நான் வந்திருக்கேன், எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ட்டு சும்மா கத்துவார். இந்த யாரும் மக்கள் யாரும் இல்லை, வெறும் மண்ணு தான் இருக்கு, மணல் குவியல் இருக்கு. இந்த பள்ளத்தாக்கு யார் பொறுப்பாளரோ அவங்ககிட்ட பாதுகாப்பு தேடுனா என்ன அர்த்தம், ஜின்கள் இருக்காங்க. ஆனா இந்த ஜின்கள்ல சில பலசாலியா இருப்பாங்க, இந்த பலசான ஜின்கள்கிட்ட நான் என்ன பண்றேன், நான் பாதுகாப்பு தேடுறேன், நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு சொல்லிட்டு ஜின்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க, இவரு பாதுகாப்பு கேட்பாரு. சரிங்களா? அதை பார்த்து ஜின்கள் இருக்குல்ல, என்ன இவன் சம்பந்தமே நம்மகிட்ட பாதுகாப்பு கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜின்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஆதிக்கம் அதிகமாகுது. சும்மா இருக்கிறாங்க, இவனே வாலண்டியரா வந்து உங்க பாதுகாப்பு எனக்கு கொடுங்க, உங்களுக்கு கீழே நான் இறந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு ஆதிக்கம் அதிகமாகுது. இது அல்லாஹ் குஃப்ரும் ஷிர்க்கும் குர்ஆன்ல என்ன பண்றான், தெளிவா நிறைய இடங்கள்ல சொல்லி காமிக்கிறான். அப்படி ஜின்கள் பாதுகாப்பு யார்கிட்ட கேட்கணும், அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டிய பாதுகாப்பு ஜின்கள் கேட்டனால அல்லாஹ் ஒப்பா இவங்க கொண்டு விட்டாங்க. அப்துல்லா பின் மசூத் ஒரு தஃசீர்ல சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஜின்கள் பாதுகாப்பு தெரிந்தாங்க. இப்படி இருக்கிற ஒரு ஜின்னோட கூட்டம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேல ஈமான் கொண்டுச்சு. அல்லாஹ் மேல ஈமான் கொண்டது கூட தெரியாம அந்த ஜின்கள்ட்ட போய் பாதுகாப்பு தெரிந்தாங்க மக்கத்து காஃபிர்கள். அந்த ஜின்களுக்கே ஒரு கட்டத்துல இஸ்லாம் கிடைச்சிருச்சு, ஹிதாயத் கிடைச்ச பிறகு என்னாது, அதே ஜின்கள் போயிட்டு இவங்க பாதுகாப்பு தேடிட்டு இருந்தாங்க அப்படின்றதும் தஃசீர்ல மனுஷனும் பார்க்கணும். அப்போ கடைசியா நம்ம சூரியன் பார்த்தோம், சந்திரன் பார்த்தோம், நபிமார்கள், அதே மாதிரி சாலிஹான நபர்கள், ஜின்கள், இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணையா அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா விஷயம் மரங்களும் அதாவது கற்கள், இதுதான் கடைசி, மூணாவது சட்டத்துல கடைசி. மரங்களையும் கற்களையும் அல்லாஹ்வுக்கு இணையா கொண்டு வந்தாங்க. அஃபராய்தும் லாத்த வல் உஸ்ஸா, அதுக்கு அடுத்த ஆயத்து என்ன வரும், ஒமனாத் சாலிசத்துல் உஹ்ரா. அல்லாஹ் சொல்றான், லாத் உஸ்ஸா மனாத், இதை நீங்கள் கண்டீர்களா நபியே அப்படின்னு அல்லாஹ் நபியை பார்த்து மக்கள்கிட்ட பார்த்து கேட்கிறான். லாத் உஸ்ஸா மனாத் என்ன? காஃபிர் ஆக்கின சிலை. முன்னாடி வந்த நல்ல சாலிஹீன்கள் அதாவது லாத் உஸ்ஸா மனாத் முன்னாடி இருக்க சாலிஹான நபர்களை நினைச்சிட்டு அவங்க செய்த ஒரு வழிகேடு. அதுல இந்த லாத் சம்பந்தமான விஷயம் வரும்பொழுது, லாத் அப்படின்னா அது ஒரு கல்லுக்கு சொல்லுவாங்க. ஒரு நல்ல நபரை நினைச்சுக்கிட்டு இந்த கல்லை வணங்குறாங்க. அதுக்கு பேர் லாத் அப்படின்ற பேரை என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க. இந்த லாத் அப்படின்ற இந்த கல் இருக்குல்ல, இந்த கல் எங்க இருக்கு, அது கல்லுனா சாதா கல் இல்ல, அவங்க டெக்கரேஷன் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, நல்லா அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க. இந்த கல் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இது தாயிஃப்ல இருக்கு. இது எங்க இருக்கு, தாயிஃப்ல இருக்கு. இந்த லாத்தாவும் வணங்கிட்டு இருந்தாங்க. உஸ்ஸா அப்படின்னு சொன்னா இது ஒரு மரம். உஸ்ஸானா என்னது, இது ஒரு மரம். இந்த மரம் எங்க இருக்குன்னா, மக்கா டு தாயிஃப் பயணிக்கக்கூடிய அந்த வழியில டிராவல் பண்ணக்கூடிய அந்த வழியில இருக்கு. மரம் இன்னும் பெருசா இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே சில கட்டிடம் மாதிரி எதுவும் கட்டி வச்சிருப்பாங்க. சரிங்களா, கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆக வந்து மரம் கொஞ்சம் ஹைட்டா இருக்கணும்.
அப்படி இருக்கையில் இதுக்கு கீழே கொஞ்சம் கட்டிடம் செஞ்சு வச்சிருப்பாங்க. இது கீழே மக்கள் சஜிதா செஞ்சு அவங்களுடைய ஆசைகள்லாம் கேட்டு போவாங்க. உஸ்ஸாவுடைய விஷயத்துல டிஃபரெண்டான விஷயம் என்னன்னா, உஸ்ஸா அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கு உஸ்ஸான்னு பேர் வச்சிருந்தாங்க. அது ஒரு சாலியான நபரை நினைச்சு இவங்க வச்சுக்கிட்ட அந்த பேரு. இந்த உஸ்ஸாவுடைய மரத்து உள்ள இருந்து கீழே கட்டிடம் இருக்குன்னு சொல்லல, அந்த கீழ் பகுதியில சவுண்ட் வரும். என்ன சவுண்ட் வரும்? பேசுவாங்க. உண்மையிலேயே யாரும் உள்ள இருந்து பேசுவாங்க, எந்த மனுஷனும் உள்ள இல்லை, ஆனா உள்ள இருந்து சவுண்ட் வரும். இந்த சவுண்ட் கேட்டு வித்தியாசமா சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றது உள்ள இருந்து அந்த இருக்கக்கூடிய அந்த சத்தம் இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இது உஸ்ஸா சம்பந்தமான. கடைசியா மனாத். மனாத் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, மக்கா டு மதீனா. மக்கா டு மதீனா போகக்கூடிய வழியில இருக்கு. மக்கா போற வழியில இருக்கு. இதுவும் என்னது, ஒரு பெரிய பாறை, சின்ன கல்லில. இது மனாத்ன்றது பெரிய பாறை. என்ன பண்ணுவாங்கன்னா, மதீனால கூடிய காபிர்கள் இருந்தாங்களே, இந்த காபிர்கள் மக்காக்கு ஹஜ் செய்யணும்னு வரணும் அப்படின்னா, எந்த இடத்துல மனாத் இருக்கோ அந்த மனாத்தோட இடத்துல இருந்து அந்த மனாத்த நிறைய துவா பிரார்த்தனை கேட்டு அதுக்கு பின்னாடிதான் எஹராம் கட்டுவாங்க. எஹராம் கட்டி அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்க, ஹஜ்ஜுக்கு வருவாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஒரு மீகாத்தா இந்த மனாத்திற்குரிய இடத்த அவங்க ஆக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது அவங்களுடைய மூட நம்பிக்கையில உண்டு. புரியுதா? இப்படி அல்ல கேட்கிறான், அப்புறம் ஐட்டமில்லா தவல் மனாத்த சாலிசத்தில் ஊக்குறா, இந்த கருகள் மரங்கள் சிலை இதெல்லாம் பார்த்து இல்லையா, எல்லாத்தையும் வணங்கிட்டு இருக்கீங்களே, எல்லாமே வணங்கிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யாது. மக்கா வெல்லப்பட்டது. மக்கா வெல்லப்பட்ட பிறகு முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மக்கா உள்ள இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லா இருக்கக்கூடிய செயல்கள் ரசூலா கையால உடைச்சாங்களே, என்ன வசனம் மோதிக்கிட்டே உடைச்சாங்க ரசூலா? ஒஜால் ஹக் வஸஹக்கல் பாத்தில், சத்தியம் வந்தது அசத்தியம் ஒளிந்தது சொல்லி ரசூலா நம்ம 360 சிலையும் ரசூலா கையாலே உடைச்சாங்க. வெளியே வந்தாங்க ரசூலா. வெளியே வந்து முகிரா பின் ஷாபா ரலியல்லாஹு தஆலா அவங்களை அழைச்சு முகிராவே உடனே தாயிஃப் போங்க, உடனே தாயிஃப் போங்க. தாயிஃப்ல என்ன இருக்கு, லாஸ் இருக்கு, லாஸை போய் உடைங்க அப்படின்னு சொன்னா அந்த கல்லை என்ன பண்ணாங்க, அவரும் சில நபித்துவம் போயிட்டு நம்பாங்க, இவரோட தலைமையில் போயிட்டு அதை உடைச்சி தகர்த்து எடுத்தாங்க. அடுத்து காலித் பின் வலீத் ரசூலா அழைச்சி தாயிஃப் மக்கா மத்தியில இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு, உஸ்ஸா இருக்கு, அது அந்த மரத்தை என்ன பண்ணுங்க, வெட்டுங்க, கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணெல்லாம் அலங்காரம் வச்சுனாலும் எல்லாத்தையும் சதைச்சிருங்க, எதுவுமே இருக்கக்கூடாது, இல்லாத மாதிரி ஆக்கி விட்டுருங்க. அவங்களுக்கு உடைச்சாங்க. மூணாவது மனாத். மனாத் அலி பின் அபி தாலிப் அவங்கள அழைச்சி மனாத்தை என்ன பண்ணுங்க, மதீனாவோட வழியில இருக்கு, அதையும் போய் உடைச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 நபித்தோழர்களுக்கு பொறுப்பு கொடுத்து கூட இன்னும் நபித்தோழர்கள் ரசூலா அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் உடைச்சிடாங்க. உடைச்சிருக்கும். திருப்பி இந்த வசனம் மக்கா காபிர் மத்தியில ஓதப்படுது. இதை உடைச்சு தகர்த்து எறிஞ்ச பிறகு சொல்லப்படுது, அபரைத்தும் லாத் வல் உஸ்ஸா வ மனாத்த சாலிசத்துல் உக்ரா, இந்த லாத் உஸ்ஸா மனாத்தை நீங்கள் வணங்குறீங்களா, உடைச்சும் பயன் இல்லை, உடைச்சும் அது தன்னைத்தானே காப்பாத்தல, உங்களை எங்கிட்ட இருந்து காப்பாற்ற போகுது அப்படின்னு வசனம் திருப்பி என்ன பண்றாங்க, அந்த மக்கத்தோடைய காப்பிற்கு சஹாபாக்கள் ஓதி காமிச்சாங்க அப்படின்னு விஷயம் பார்க்கிறோம். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த உஸ்ஸா இருக்குல்ல, உஸ்ஸா அது உள்ள சவுண்ட் வரும்னு சொன்னல, இந்த உஸ்ஸாவை மரத்தை வெட்டி கீழே இருக்கலாம் உடைச்சிட்டு காலித் பின் வலீத் வருவாங்க ரசூலா. வந்த பிறகு கரெக்டா எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு ரசூலா சொல்லுவாங்க, இல்ல நீங்க இன்னும் முழுமைப்படுத்தல அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நான் உடைச்சிட்டேனே, நீங்க முழுமைப்படுத்த திருப்பி போங்க. திருப்பி ஒரு போவார். திருப்பி போயிட்டு அந்த இடத்துல பார்க்கும்பொழுது அந்த இடத்துல எந்த இடத்துல சவுண்ட் வருமோ அந்த இடத்துல அந்த சில கற்கள்லாம் அப்படியே வச்சிருப்பாரு, தெரியாம உடைக்காம விட்டுருப்பாரு. அந்த இடத்துல திருப்பி கிட்ட போய் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல இருந்து, அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து ஒரு தலை விரிக்கப்பட்ட, ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகம்னா தலை விரிக்கப்பட்ட ஒரு பெண்மணி உள்ள இருந்து ஓடி வராங்க. உள்ளது ஓடிறாங்க. வெளியே வந்து காலித் பின் அவருடைய வாழை எடுத்து அந்த பெண்மணி போட்டுறாங்க. பெண்மணியை கொலை செஞ்சிடறாங்க. அந்த பெண்மணியுடைய தலை பொறுத்தவரையும் அது ரொம்ப நேரம் பாலைவனத்தை பயணிச்சா எப்படி முடியலாம் அந்த மாதிரியா இருக்கும், மண்ணெல்லாம் சதிஞ்சிருக்கும், அந்த மாதிரியும் இன்னும் உடம்பெல்லாம் அழுக்காவும் இன்னும் நிர்வாணமா இருக்கும். ட்ரெஸ் இல்லாம அந்த பெண்மணி வந்தாங்க. உள்ள திடீர்னு வந்த உடனே காலித் வலீத் கொலை செஞ்சாங்க. இது வித்தியாசமான ஒரு நிகழ்வு. அந்த இடத்த உடனே கிளம்பி வந்துறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் உஸ்ஸா, அதுதான் உஸ்ஸா, அதுதான் உஸ்ஸான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. எந்த ஒரு விஷயத்த உஸ்ஸான்ட்டு இந்த மக்கள் நினைச்சினாங்களோ அதுதான் அது அப்படின்னா, அது மனுஷன் கிடையாது, அது ஒரு ஜின், அது ஒரு ஜின். அந்த பெண் ஜின் தான் அந்த மரத்து கீழே இவ்வளவு நாள் இருந்தது. அந்த பெண் ஜின் தான் அங்க இருந்து மக்கள்கிட்ட கம்யூனிகேஷன், அது பேசிக்கிட்டு இருந்தது. ஏன்னா மரத்து கீழே இருந்து வித்தியாசமான சவுண்ட் வருது, எனவே அது விஷயம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த மரத்தை அவங்க கடவுளாக்கிட்டாங்க. ஆக்சுவலா அது ஒரு பெண் ஜின் அப்படின்னு பாக்குறோம். என்ன தெரியுது, அல்லாஹ் ரப்பல் நாடுதான் மனிதர்கள் ஊடாக ஜின்களுக்கு மரணத்தை தர இயலாம், அல்லாஹ் நாடினால் அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல பார்க்கணும். இது பொதுவான ஒரு சட்டமா கிடையாது, அந்த சஹாபி உட்பட்ட தனிப்பட்ட ஒரு சட்டம் அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? அப்போ இது ஒரு பக்கம் அவங்கள என்ன பண்றாங்க, கொல்லப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இப்ப இதெல்லாம் 3வது சட்டத்தை சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு. என்னது, சூரியன் சந்திரன் மலக்குமார்கள், அந்த ஜின்கள் சாலிஹீன்கள் நபிமார்கள் மரம் கல் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாத்தையும் வித்தியாசமா வணங்கிட்டு இருந்தும் இந்த காபிர்கள் வேறுபடுத்துறாங்களா? எல்லோரும் காபிர்கள். அவங்க வெளிப்படுத்துறாங்கன்னா ஒரு செய்வோம், அந்த குஃப்ரை வெளிப்படுத்துறாங்கன்னா ஒரு செய்வோம், அவங்க மத்தியில் வித்தியாசமே கிடையாது.
இந்த வித்தியாசம் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, இன்றைய காலகட்டத்துல, அதாவது இன்றைய காலகட்டம்னா இப்ப கிடையாது, முகமது பின் அப்துல் வஹாப் இந்த புத்தகம் எழுதினாங்கல்ல, அந்த காலகட்டத்துல முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்ன பிரச்சாரம் ஆரம்பிக்கிறாங்க? நீங்க அவங்களும் மரம்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. மரம் வச்சுக்கிட்டு அந்த பச்சை கலர் அந்த ஸ்கார்ஃப் மாதிரி கட்டி அதுக்கெல்லாம் நிறைய துவா இபாதத்துலாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் போயிட்டு பிரச்சாரம் பண்ணி ஷிர்க் குஃப்ர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க தெரியுமா? நாங்க கற்கள் சிலைகள்லாம் இபாதத் பண்ணல, கற்கள் சிலைகள் இபாதத் பண்ணல, நாங்க சாலிஹீன்களை இபாதத். இந்த சாலிஹீன்கள் ஒரு மரத்துல இருக்கலாம், கபர்ல இருக்கலாம், கல்ல இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். நாங்க அவுலியாக்கள் சொல்லுவாங்க, இந்த அவுலியாக்களை என்ன பண்றோம்? இபாதத் பண்ணுறோம். இந்த கல் மண்ணை வணங்கினவங்கள பத்தி இறக்கப்பட்ட வசனத்தை எங்கிட்ட ஓதாதீங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல சிலை கற்கள் இருந்து, இந்த சிலை கற்களுக்காக என்ன வசனம் இறக்கப்பட்டதோ அது எங்கள்கிட்ட பொறுத்தாதீங்க. நாங்க சிலையும் கல்லையும் வணங்கல, நாங்கள் அவுலியாக்கள் சாலிஹா மரணித்த நபர்களை நாங்க வணங்குறோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க. அதே பிரச்சாரம் அன்னிலிருந்து இன்னி வரையும் இருக்கு. கபருக்கு சஜதா செய்யக்கூடிய நபர்களா இருக்கட்டும், செவருக்கு சஜதா செய்யக்கூடிய நபர்களா இருக்கட்டும், இப்படிப்பட்ட சிந்தனை இருக்குல்ல, அல்லாஹ் செஞ்ச இபாதத்து மீதி விஷயத்துக்கு செய்யறாங்க. இப்படி செய்யும்போது அவங்களுடைய வாதம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் காலத்துல சொல்லப்பட்ட ஷிர்க்குடைய வசனத்தை எங்கிட்ட ஓதாதீங்க, அது எங்களுக்கு சொல்லாதீங்க, நாங்க ஷிர்க்லாம் செய்யல, நாங்க சரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயத்த அவங்க பண்ணாங்களோ, மக்காவுடைய காஃபிர் பண்ணாலும் அதுதான் இதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மூணாவது சட்டம் நம்ம சொல்லிக்கூடிய விஷயம், காஃபிர் மத்தியிலும் முஸ்லிம் மத்தியிலும் வித்தியாசம் இல்லை. அவங்க எதை இபாதத் செஞ்சாலும் சரி, நபிமார்களே இபாதத் செஞ்சாலும் காஃபிர் தான், முஷ்ரிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கிறது. சுருக்கமா தெரிஞ்சுக்கணும்னா குஃபார்களும் முஸ்லிம் மத்தியில வித்தியாசம் கிடையாது அப்படின்றதான் மூணாவது சட்டம் நமக்கு சொல்லி தராங்க அப்படின்றத நினைச்சிடும் பாக்குறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த லாத் உஸ்ஸா மனாத் எல்லாம் இருக்குல்ல, இந்த லாத் உஸ்ஸா மனாத் பொறுத்தவரையும் ஒரு தஃசீர்ல வருது. இதுவெல்லாம் அல்லாஹுடைய பெயர்கள் இருந்து அவங்க எடுத்து வச்ச பேர், அல்லாஹுடைய பெயர்கள் இருந்து எடுத்து வச்ச பேர். எப்படின்னா அல்லாஹுடைய பெயர் அல்லாஹ் இருக்கல, இந்த அல்லாஹ மன்னஸ் அது பெண்பாலா மாத்திரம்னா அல்லாஹ்ன்றது அல்லாத் அப்படின்னு வரும். எனவே அல்லாத் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். உஸ்ஸாவும் அல்லாஹ்வுடைய பெயர்கள் வந்து எடுக்கப்பட்டது. எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கும்? அசீஸ் அல்லாஹ்வுடைய பெயர். அசீஸ் அல்லாஹ் மிகைத்தவன் அப்படின்னு சொல்லப்படும். இந்த அசீஸ அப்படி பெண்பால் மாத்திரம் உஸ்ஸா அப்படின்னு இருக்கும். அது மொழி அடிப்படையில் மாத்தலாம். நம்ம இப்ப மாத்தி வச்சுட்டாங்க. அல்லாஹ் பெண்பால் கிடையாது. இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க? மொழியை எப்படி மாத்தி வச்சுட்டாங்க. மனாத் எங்கன்னு வந்திருக்கும்? மன்னான், அல்லாஹ் வாரி வழங்கக்கூடியவன். இந்த மன்னான் அப்படின்னு பேர் பெண்பால்ல மனாத்துன்னு மாத்தி இந்த சிலைகள் கற்கள் மரங்களுக்கு அதுக்கு வச்சினா அப்படின்னு ஒரு தஃசீரும் இருக்கு. சரிங்களா? அப்போ மூணாவது படத்துல இது காட்டப்பட்டது. இன்ஷால்லா அடுத்த வாரம் 4வது சட்டம் சொல்லிக் கொடுக்கப்படும். 4வது சட்டம் முடியும் பொழுது நமக்கு இன்ஷால்லா ஒரு தெளிவு இருக்கும். இந்த 4 சட்டம் எதுக்கு சொல்லப்பட்டது, இதெல்லாம் எதுக்கு நம்ம படிக்க அப்படின்னு ஒரு தெளிவு கடைசி இன்ஷால்லா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? எல்லாம் சந்தேகம் இருக்கா இன்னைக்கு படத்துல? ஆமா, முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் இருக்காங்களே, அவங்க காலத்துல ஒரு பிரச்சாரம் ஆரம்பிச்சது. அங்க வந்துட்டு தர்கா சிந்தல் நிறைய இருந்தது. சவுதியால தர்கா சிந்தல் நிறைய இருந்தது. அப்பதான் இவர் தௌஹீத் இயக்கத்துக்கு பிரச்சாரமா இருந்துச்சு. இப்படி ஆரம்பிச்ச பிறகு இந்த தர்கா போகக்கூடிய சகோதரர்கள் சொன்னாங்க, எங்ககிட்ட அந்த வசனம் ஓதாதீங்க. எந்த வசனம்? இப்ப நம்ம படிச்சோம்ல, இந்த வசனம் எல்லாமே ஓதி காமிச்சாங்க. சாலிஹீன்கள் நபிமார்கள்லாம் வணங்கக்கூடாது, அதெல்லாம் ஷிர்க் தான், அவங்க சஜதா செய்யக்கூடாது அப்படின்னு வசனம் ஓதி காமிச்ச பிறகு இது எங்களுக்கு இல்லை, இது மக்காவுடைய காஃபிர்களுக்கு இறக்கப்பட்டது. மக்காவுடைய காஃபிர் ஜாஹிலியா சிந்தனையில கல் சிலையெல்லாம் வணங்கிட்டாங்க, எங்ககிட்ட அது சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. யாரு? இது ஷேக் வந்துட்டு பிரச்சாரம் பண்ண அந்த மக்கள். அதே சேம் வாதத்தை இனி வரையும் சொல்றாங்க. எனவே ஷேக் பார்த்தாங்க, வாதம்லாம் ஒரே மாதிரி இருக்கு, இவங்களுக்கு மறுப்பு கொடுக்குற வகையில நீங்க என்னதான் வாதம் வச்சாலும் சரி, இணை வைப்புனா நீங்களா இருக்கட்டும் அந்த காலத்துல இருக்கணும் சரி சமம் அப்படின்ற விஷயத்த அவங்க சொன்னாங்க. சரிங்களா? அதுதான் இந்த சட்டத்தை நமக்கு சொல்லித்தராங்க. கிட்டத்தட்ட இந்த 4 சட்டமே அவர் காலத்தை அவர் என்ன பார்த்தாலும் அது வச்சு ஃபிட் பண்ணப்பட்டது. ஆனா அதிசயம் கிட்டத்தட்ட 250 வருஷம் மேல ஆயிடுச்சு அவர் மௌத்தாயி. அவர் என்னென்ன சட்டம் போட்டாரோ அந்த சட்டம் அடிப்படை இனி வரையும் அது நமக்கு என்னது பயன் தந்தது. சரிங்களா? முடிச்சலாமா? சில மகரிப்ல இன்னைக்கு மகரிப்ல குலஃபாய் ராஷினுடைய 3வது